சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரீஸ் மற்றும் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக பல உதவிகளை செய்து வரும் உங்கள் அன்பு சகோதரர் பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன் அவர்கள் முற்றிலும் பார்வையற்றவர். அரசு விதிமுறைகளின்படி நடத்தப்படுகிற இந்த ஊழியத்திற்காக உங்கள் உதாரத்துவமான உதவிக்கரங்களை தாருங்கள். எங்கள் ஊழியங்களில் நடைபெறுகிற ஆவிக்குரிய கன்வென்ஷன்கள், வீட்டு கூட்டங்கள், அழைக்கின்ற சபையில் தேவ செய்திகளின் மூலமாக கிடைக்கும் உதாரத்துவமான காணிக்கைகளால் இந்த ஊழியங்கள் நடைபெறுகின்றன. உங்கள் சபை கூட்டங்களுக்கும் வீட்டு கூட்டங்களுக்கும் ஜெபங்களுக்கும் போதகரை தொடர்பு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ளுங்கள். பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், செல் 9360383940. நாம் இந்த நாளிலும் கூட காலை வேளையில் ஓய்வு நாளை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிக்க போகிறோம். ஆராதனைகளிலே பிரியப்படுகிற தேவன் நம்ம எல்லாம் இத்தனை நாட்கள், இத்தனை ஆண்டுகள், இத்தனை மாதங்கள், இத்தனை வாரங்கள் நடத்தி வந்திருக்கிற தேவன் இனியும் நடத்த அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தவர்களாய் கொஞ்ச நேரம் அவர் துதி சொல்லி வருவோம். அவர் பிரியப்படுகிற ஸ்தோத்திர பலிகளை எல்லாரும் இருக்கின்ற இடங்களிலே அவருடைய வாய்களை திறந்து சொல்லி ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த நல்ல ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னமாக போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே நீர் அசைவாட போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடந்த நாட்களிலே கண்ணீர் மணி போல பாதுகாத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். புதிய நாட்களை அடியெடுத்து வைக்க கிருபை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் எங்களுக்கு தந்திருக்கிற உம்முடைய இரக்கங்கள் கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நல்ல ஆலயத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், நல்ல ஊழியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்ன நல்ல தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல் பண்ணுகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், உடைய வார்த்தைகள் ஒளிந்து போகிறதில்லை என்று சொல்கிற உடைய வேத வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இன்றும் கூட தகப்பனே, எங்கள் மத்தியிலே நீர் அசைவாட போகிறதற்காக, எங்கள் மத்தியிலே வாசம் செய்ய போகிறதற்காக, எங்கள் மத்தியிலே உலாவ போகிறதற்காக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆதியும் அந்தமுமானவரப்பா நீர், அல்பாவும் மேகாவுமானவரப்பா நீர், சேருபீன்களும் சேராபீன்களும் துதிக்கின்ற நாமம் அப்பா நீர். உன்னதர் ஆண்டவரே, உயர்ந்தவர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தர், 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 பரிசுத்தர் நீராண்டவரே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் நீராண்டவரே. எங்களை படைத்திருக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். துதிகளில் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தூயாதி தூயவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்குள்ளாக நிறைவாக்கி நடத்த போகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை என்று சொல்லும்படி ஆண்டவரே, இந்த நாளில் ஆராதனையிலும் கூட ஆண்டவரே, எங்களை குறைவில்லாதபடிக்கு உம்மை ஆராதிக்க துதிக்க நீர் தந்திருக்கிற கிருபைகள், இரக்கங்கள், தயவுகளுக்காக அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எத்தனையோ பலகீனங்கள், சுகவீனங்கள் நேரங்களிலே ஆண்டவரே உம்மை துதிக்கும் போது, தேடும் போது கண்டடைந்தீரே. இன்றைக்கும் கூட அப்படியாக நீர் தேடி வந்து ஆசீர்வதிக்கிற தெய்வமாக எங்கள் மத்தியிலே இருக்க போகிறீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சபையிலே கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, யூடியூப் ஜாய் டிவியில் இணைந்து கொள்கிற பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் முன்னே உம்முடைய கிருபையின் கரம் எங்களை தாங்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
பெரிய பெரிய அடையாளங்கள் எல்லாம் உடைய வருகைக்கு அடையாளமாய் சம்பவிக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அதிலிருந்தெல்லாம் நாங்கள் தப்பித்துக் கொள்ளும்படி நீர் எங்கள் மேலே வைத்திருக்கிற கிருபைகள், இரக்கங்கள், தயவுகளுக்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு ராஜா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை ஆளுகிற நேசரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா செய்வாடும் ஆசைவாடும் ஆவியான தேவா, இங்கு அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. எங்கள் ஆராதனையிலே அசைவாடும் அப்பா. நாங்கள் பாடுகிற பாடல் வேலை அசைவாடும் அப்பா. நாங்கள் தியானிக்கிற சங்கீத பகுதியிலே அசைவாடும் ஆண்டவரே. நாங்கள் பிரசங்கிக்கிற ஆண்டவரே வார்த்தையிலே அசைவாடும் ஆண்டவரே. வந்திருக்கிற பிள்ளைகள் எதையெல்லாம் நினைத்து உம்மிடத்தில் விண்ணப்பத்தை வைக்கிறார்களோ அப்பா, நீர் அதில் எல்லாம் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறேன், ஜெபிக்கிறேன், தோத்தரிக்கிறேன், தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கால வேளையில் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டு அசைவாடி கொண்டிருக்கிற உம்முடைய கிருபைகள், இரக்கங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதற்கு எந்த விதத்திலும் நாங்கள் தகுதி இல்லை. உடைய ஊழியக்காரன் என்கிற ஒரே தகுதி, அதை நாங்கள் விட்டு விடாதபடிக்கு, இழந்து போகாதபடிக்கு தொடர்ந்து உம்மை ஆராதிக்க, உயர்த்த, உம்மை போற்றி புகழ, உம்மை துதிக்க, பாட, இன்று கூட எங்களுக்குள்ள இருக்கிற பலகீனங்கள், குறைவுகள் எல்லாவற்றையும் மாற்றி நீர் அசைவாட வேண்டும் என்று, நீர் மகிமைப்பட வேண்டும் என்று உடைய கரத்தில் இந்த ஆராதனை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். என்னோடு சேர்ந்து இணைந்து பணியாற்றுகிற குடும்பங்களை ஆசீர்வதியும். வர தடைபட்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். வர நினைத்திருக்கிறவர்களை குறித்த நேரத்திலே கொண்டு வந்து சேரும். கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்பட மீதியான வேளையில் எங்களோடு கூட இரும். இந்த ஆராதனை முழுவதும் உடைய பிரசன்னம் நிரப்பப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிறவங்க யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துவதிலே, வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் கூட சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் பாடக்கூடிய எளிமையான சில பாடல்களைத்தான் நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். எல்லாரும் பாடணும் அப்படிங்கிறதான் ஆசை. அதனால் பாடுங்க. ஒருவேளை ஸ்க்ரீனில் உங்களையெல்லாம் கொண்டு வர முடியலைன்னா கூட கர்த்தர் உங்கள் முகத்தை பார்த்துட்டு இருக்கிறார். அதுக்கும் கூட ஒரு சில நாட்களிலே நாம் ஏற்பாடு செய்து விடுவோம். நம்மளுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட எல்லா அனுகிரகத்தையும் செய்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட எல்லாருக்கும் தெரிந்த பாடல் இசையோடு கைகளை தட்டி மகிழ்வோம், மகிழ்வோம். இயேசு ராஜனம் சொந்தமாகினார். ஹல்லேலூயா. பாருங்க, சொல்லும் போதே வாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சேர்ந்து கைகளை தட்டி மகிழ்ச்சியை ருசிக்க விரும்புகிறவர்கள் எங்களோடு சேர்ந்து இணைந்து பாட அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கைகளை தட்டி உற்சாகமாய் ஆமென் எடுத்துக்கங்க. மகிழ்வோம், மகிழ்வோம், இனமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாகினார். எல்லாரும் மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாகினார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இன்னொரு முறை, இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம், 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 தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாகினார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர்,
எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. கைகளை தட்டி ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்ன பிள்ளையில இருந்து நாம் பாடுகிற பாட்டு, சின்னஞ்சிறு வயதிலே நம்மை அவர் குறித்திருக்கிறபடினால் பாடுகிறோம். இசையோடு சேர்ந்து கைகளை தட்டி உற்சாகமாய் மகிழ்ச்சி ஓய்வு நாளிலே எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிற பாடிக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் குறித்தாக்குவார் இயேசு. கூப்பிடுங்க, அறிந்து பாடுங்க. எஸ். சின்னம் சிறு வயது என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயது என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரை. எல்லாரும் பாடுங்க. தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எல்லாரும் பாடுங்க. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். என் சொந்தம், என் செல்லம், என் தகப்பன் எல்லாமே எனக்கு இயேசுதான். சொல்றதுனாலதான் மகிழ்ச்சி மேல மகிழ்ச்சி. எத்தனையோ பிரச்சனை வந்தாலும் சத்துரு வெளியேறுது. நீங்களும் கூட இந்த பாதளத்துல சொந்தக்காரர், இந்த உலகத்திற்காய் வந்த ஒரே கடவுள் நான் சொந்தமா வச்சிருக்கிறேன் பாடுவேன்னு சொல்லி அப்படியே சேர்ந்து பாடுங்களேன். கர்த்தர் நல்லவர். தெரிஞ்ச பாட்டு தானே, பாடுங்க. எந்த சூழ்நிலையில் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். இந்த சூழ்நிலையில் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வே. எல்லாரும் என்னை சொல்லுங்க. நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இயேசுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம், நாம் மகிழ்வோம். கர்த்தர் நமக்கு மகிழ்ச்சியை தருவார். சேர்ந்து பாடுங்க. இயேசுவே. ஒரிஷதர பர 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 கர. ஹல்லேலூயா. Thank you Jesus. Oh glory God. Amen. அவர் வரும் நாளிலே என்னை கரவசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். பாடுங்க. அவர் வரும் நாளிலே என்னை கரவசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில்
சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாகினார். எல்லாரும் சொல்லுங்க இந்த வரியை. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாகினார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நல்ல பாட்டு, சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம பாடுற பாட்டு. ஆனால் அந்த உணர்வு தான் நமக்கு என்ன செய்யறது இல்லை. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். நிறைய பேர் இப்படி தான் இருக்கிறோம், தூரம் போய்கிட்டே இருக்கிறோம். அவர் கண்டுகொள்கிறவராக இருக்கிறதுனால தான் கிருபையில் வாழ்கிறோம். ஆனால் அந்த கிருபையை நம்ம இழந்து போகாதபடிக்கு கொஞ்சமாவது அவருடைய பாதத்தை நம்ம என்ன செய்யணும், கிட்டி சேரணும். ஏன் அப்படி கிட்டி சேரணும் தெரியுமா? உலகத்தில் ஒரு காலத்தில் நானும் தூரம் போனவனாக தான் இருந்தேன், தூரம் ஆக்கப்பட்டவனாக இருந்தேன். வேண்டாத காரியங்கள் எத்தனையோ உண்டு. நான் அறிந்தேன் எதற்காக என்னை பிடித்தார், எதற்காக என்னை தொட்டார் என்கிற மகத்துவத்தை நான் உணர்ந்தேன், நம்புனேன். இன்னைக்கும் நம்மளை அழகாக நடத்திட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. என் கர்த்தர் சொல்ல ஆகும் கட்டளையில் நிற்கும். அதனால் இன்னைக்கு கூட இந்த மகிழ்ச்சி யாருக்காவது ஒரு ஸ்டாராருக்கு தருவாரா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் தரக்கூடிய வல்லமை உள்ள தேவன். அவருடைய மகத்துவத்தை உணர்ந்து இன்னொரு பாட்டு பாட போகிறோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், அவர் உண்மையே நம்பி இருப்பேன் என்று சொல்லி அறிக்கை பண்ணது போல நானும் இந்த கால வேளையில் அவருடைய பலனுக்குள்ள, அவருடைய நம்பிக்கைக்குள்ள தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்கிறேன், இன்னும் நம்பி வாழ்வேன். அதனால் இந்த கால வேளையில் நான் பாடுவேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வெக்கப்பட்டு போக போகிறதில்ல, குற்றப்பட்டு போக போகிறதில்ல. ரொம்ப உற்சாகமாக பாடுங்க. அவருடைய பாடல்லாம் சில பாடல்களை நீங்கள் அறிக்கையாக சாதாரணமாக பாடாதீங்க, அறிக்கை பண்ணி பாடுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம் அமையும். ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான். ஆமென். எடுத்துங்க. பாருங்க எவ்வளவு உற்சாகம். நம்புறாங்க, தொடர்ந்து ஊழியத்தில் சப்போர்ட் பண்றாங்க, அவங்களுக்கு கர்த்தர் சப்போர்ட் பண்றாங்க. இன்னைக்கு சபையில் உட்கார்ந்துருக்கிறவங்க சொல்லுங்க, இதே போல எனக்கும் சப்போர்ட் கிடைக்கும், நான் அவரை நம்புவேன். சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you. ஸ்தோத்திரம். எஸ். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உன் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். பாடுங்க. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். பாடுங்க. அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். எல்லாரும் வாயை திறந்து உம்மை நம்புவேன், உன் அன்பை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். இன்னொரு அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். ஆமென். நீர்தானே என் துணை என்று சொல்லி அறிக்கை பண்ணுங்க. இப்பவும் உங்களுக்கு அவர் துணையாய் வருகிறதற்கு ஆயத்தம். ஹல்லேலூயா. எடுத்துங்க. ஓ, thank you Lord. நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி. எஸ்.
கேடகமும் மானி என்னை நினைப்பவரே ஐயா ஆசீர்வதிப்பவரே என்னை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தும் உம்மை நம்புவேன் சொல்லுங்க உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தும் உம்மை நம்புவேன் உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் அன்பையே நம்பியிருப்பேன். அவரை நம்புனீங்கன்னா நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க, குட்டப்பட்டு போக மாட்டீங்க. சோரோட சேர்ந்து நல்ல இசையோடு சேர்ந்து அப்படியே கைகளை தட்டி துதிங்கய்யா, கர்த்தர் அற்புதம் செய்வார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எஸ் லார்ட். மனிதர்கள் யாவரையும் உன் கிருபை சூழ்ந்து கொள்ளும் உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். வெட்கப்பட்டு போவதில்லை நான் வெட்கப்பட்டு போவதில்லை. தைரியமா பாடுங்க. வெட்கப்பட்டு போவதில்லை நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன் ஆமென். நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க காலையில உம்மை நம்பும் நான் ஆமென் பாக்கியவான் பாடுங்க. உம்மையே நம்பியிருப்பேன். எஸ், வெட்கப்பட்டு போக போறதில்ல, குட்டப்பட்டு போக போறதில்ல. தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார், தலையை நிமிர பண்ணுவார் என்கிற வார்த்தையில நமக்கு தெரியும். Receive all of your church member. Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. Amen. எடுத்துக்க. Yes. சீயோன் பர்வதம் இருப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். இது ஒரு அறிக்கை. சீயோன் பர்வதம் இருப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமிய குணாரத்தின் நிலைப்பதில்லை ஆகாமியத்தின் கொடுங்கொடும் என்மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன். உன் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உன் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் உன் அன்பை நம்புவேன் உன் அன்பையே நம்பியிருப்பேன். எல்லாரும் வாயை திறந்து உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் நான் உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உன் அன்பையே நம்பியிருப்பேன். நல்ல பாட்டு. ஆகாமயத்தின் கொடுங்கோல் நம்மையில நிலைக்காதபடிக்கு அவர் என்ன செய்வார்? நம்மை நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. புதுப்பாட்டு நான் அதிகமாக பாடுறதுனால எனக்கு பழக்கம் இல்லை. கர்த்தருக்கு தோத்திரம். வரும் காலங்களிலே பாடுவோம். நல்ல பாட்டு. ஆனால் எப்படி பாட்டு வெட்கப்பட்டு அந்த அந்த வரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த வரியிலே ரொம்ப அழகான ஒரு வரி, ரொம்ப அழகான ஒரு வரி. வெட்கப்பட்டு போகிறதில்லை, குட்டப்பட்டும்
போகிறது இல்லை. ஏன்னா முடிவு பரியன்னு நம்ம என்ன செய்கிறோம்? அவரை நம்புவோம். வேதமும் அழகாக சொல்லியிருக்காதான், முடிவு பரியன்றும் நிலைத்திருக்கிறவனே பெற்றுக்கொள்வான் என்று அறியீர்களா? அல்லேலூயா. அறிந்திருந்தா சொல்லலாம். நீதானே என் துணையானி கேடகமும் ஆனி, என்னை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே, நான் உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியன்றும் உம்மை நம்புவேன். நம்பி பாருங்க, எங்களோட சேர்ந்து துதிச்சு பாருங்க. ஆராதனையில சும்மா உக்காந்துருக்காம பாடி பாருங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழைய பாட்டு, ஒரு பாட்டு பாடிட்டு ஜெபித்து நாம் அடுத்த காரியத்துக்குள்ள கடந்து செல்ல போகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே. அநேக கூட்டங்களிலே நான் பாடுகிற பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, ரொம்ப அழகான ஒரு பாட்டு. ஆமென். எஸ், எஸ், எல்லாருக்கும் தெரிந்த பாடல், பழைய பாட்டு பாடுவான். பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. சொல்லுங்க. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். ஆமென். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவர்களுடைய பாதப்படி. பாடுவோமா? எஸ், எஸ். வானம் உமது சிங்காசனம், பூமியும் உமது பாதஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமியும் உமது பாதஸ்தலம். பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்தம்மை கண் பாருமே. பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்தம்மை கண் பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேவும் பாதம் தொழுகிறோம். சாரோனின் ரோஜாவாக, லீலி புஷ்பமாக, சாந்த சுரூபனாக இருக்கிற இயேசு இப்பொழுதும் அவர் சாந்தமாய் நாம் அவரை எப்படி ஆராதிக்கிறோம் என்பதை பார்ப்பதற்காக பிரசன்னராய் கொண்டிருக்கிறார். பாடுங்களேன். சாரோனின் ரோஜா, லீலி புஷ்பம், சாந்த ஸ்வரூபி என் இயேசுவே. சாரோனின் ரோஜா, லீலி புஷ்பம், சாந்த ஸ்வரூபி என் இயேசுவே. ஆயிரம் பேரிலும் சிறந்தோனாய் ஆண்டவரை தொழுகிறோம்.
ஆயிரம் பேரிலும் சிறந்தோராய் ஆண்டவரை தொழுகிறோம். சேர்ந்து தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் செய்திருக்கிற உபகாரங்களை கணக்கிலே எடுத்துரைக்க நம்மால் முடியாது. பல ரட்சிப்பின் பாத்திரத்தை நாம் கையில் ஏந்தி சங்கீதக்காரன் சொன்னதைப் போல தொழுது கொள்ளவாவது செய்யலாமே. எங்களோடு சேர்ந்து தொழுகையில் வாருங்கள். அன்பாய் அழைக்கிறோம், கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். இன்னொரு முறை, ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோம். தேங்க்யூ. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். பாருங்க, எவ்வளோ ஒரு பிரசன்ஸ் நம்மளால உணர முடியுது. இதை நீங்கள் உள்ளே அப்படியே அனுபவிக்கணும். ஏதோ வெளியில் கேட்டுட்டு போகிற ஒரு தூரத்து சத்தமா, ஏதோ டிவியில் போட்டு விட்டுட்டு பொழுதுபோக்குற ஒரு நேரம் அப்படி போகணும். ஏதோ ஒன்று கர்த்தருடைய பாட்டு காதில் விழுந்துட்டுருக்கணும். அப்படி நீங்கள் இதை கேட்கக்கூடாது. கிட்டத்தில் உட்காந்து சபை என்ன ஆராதிக்கிறாங்க, எப்படி ஆராதிக்கிறாங்க, எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்படியே உணரணும். அப்படி உணர்ந்து ரட்சிப்பின் பாத்திரம் உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக ரட்சிக்கப்பட்ட பிறகும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவும் உங்களுக்குள்ளே இருக்கிற காரியங்களை தேவன் நிச்சயமாக வெளிப்படுத்தியிருப்பார். அதை அப்படி உணர்ந்து நீங்கள் என்ன செய்யணும்? தொழணும். எப்படி தொழணும்? எப்படி தொழணும்? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். பாத்திரம்னா எப்படி? ஒரு சாதாரண சில்வர் பாத்திரம், அலுமினிய பாத்திரம் அப்படி இல்லை. உங்களுடைய இருதயத்துக்குள்ள எத்தனை வயசில் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க அப்படி நினச்சி பார்க்கணும். ஆண்டவரே, எத்தனை வயசில் நான் ரட்சிக்கப்பட்டேன், இதெல்லாம் உம்மிடத்தில் வந்த பின்னாடி எனக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காரியத்தை இருதயத்துக்குள்ள நிரப்பி அது உங்கள் வாயிலிருந்து எப்படி வரணும்? துதியாக வெளியே வரணும், பாடலாக வெளியே வரணும். அழகாக அங்கே ஒரு அழைப்பை பார்த்தீங்களா? இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே, தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். அவருடைய பிரசன்னம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. எத்தனையோ புதுப்பாட்டில் கூட வந்துருச்சு, உங்கள் பிரசன்னத்தால் நிரப்புங்க, உங்கள் பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன், பிரசன்னம் தாருமே, இவ்வளோ பாட்டு. இல்லை பேர் கூட நிறைய பேர் தேவ பிரசன்னம்னு பேர் வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனால் அதனுடைய பிரசன்னம்னா என்னன்னா, இந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு ரட்சிக்கப்பட்ட முறையில் ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்குள்ளே இருக்கிற ஒரு மாற்றம். கர்த்தர் எப்போதும் நம்ம கூட இருக்கிறாருங்கிறதும் பிரசன்னமாகறாருங்கிறதும் அப்படியே ஒரு அவருடைய தோற்றத்திலே தெரியணும். இந்த கால வேளையில் அதை உணர்ந்தவர்களாய் ஒரே ஒரு வரி மட்டும், இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே, தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து இந்த ஆராதனையை துவக்கி இருக்கிறோம். பாடல் வேளையில் எங்களோடு இடைப்பட்டீர். இது எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்களோடு துதிக்கின்ற ஜெபிக்கின்ற இணைந்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாயிருக்க உடைய பிரசன்னம் எங்களை விட்டு நீங்காமல் இருக்கிறதை போல கலந்து கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அசைவாட வேண்டும் என்று இருக்க வேண்டும் என்று மீதியான வேலைகளை
நீர் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று இரட்சகர் பெருமான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிறவங்களை அன்போடு கூட வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்கிறபடி ஒரு கிருபை உங்கள் அவரோடு இருக்க நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நமக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற சங்கீத பகுதி 114வது சங்கீதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இதை நான் அடிக்க ஒரு முறை தியானிக்கிற ஒரு சங்கீதம், விசேஷமான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதம் கூட ஒரு சின்ன அழகான ஒரு சங்கீதம் தான். 8 வசனங்களை கொண்ட ஒரு அழகான சங்கீதத்தை நாம் இந்த நாளிலே வாசிக்க கேட்க போகிறோம். யாவரும் எழுந்து நின்று இருக்கிற இடங்களிலே நாம் இதை தியானிப்போம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதம் 114 வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 114. சங்கீதம் 114. இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலிருந்து புறப்பட்ட போது யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. மலைகள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளினது. கடலே, நீ விலகி ஓடுகிறதற்கும், யோர்தானே, நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும், மலைகளே, நீங்கள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகளே, நீங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? பூமியே, நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. அவர் கண்மலே தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறை நீர் ஊற்றுகளாகவும் மாற்றுகிறார் என்பதே. ஆமென், ஆமென். இது ஒரு கேள்விக்குறியான கேள்வி கேட்கின்ற ஒரு ஆண்டவருடைய செய்கையை குறித்து விவரிக்கின்ற ஒரு அழகான சங்கீதம். இந்த சங்கீதத்தில் நமக்கு என்ன நம்பிக்கைக்குரிய வார்த்தை இருக்குது, தைரியத்துக்குரிய வார்த்தை இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த கடைசி வசனம் ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலைகளில் இருந்த நம்மை தூக்கி எடுத்து ரொம்ப அழகாக கர்த்தர் நேசிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு என்னோடு சேர்ந்து இந்த சபையோடு சேர்ந்து தியானிக்கிற உங்கள் யாவருக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்ய போறார். அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை கடைசி வசனத்தில் அவன் சொல்கிறான். வாசிங்க. அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும். ஹல்லேலூயா. இது எங்க நடந்துச்சுன்னு கேட்டா பட்டுன்னு சொல்லிடுவோம். எகிப்து தேசத்துல நடந்துச்சு. யார் மூலமா நடந்துச்சு? மோசே மூலமா தன்னுடைய ஜனங்களுக்கு செய்தார். அடுத்து கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். இது யாருக்கு நடந்துச்சு? பழைய ஏற்பாட்டு காலத்துல தான் நடந்துச்சு. யாருக்கு நடந்துச்சு தெரியும் நமக்கு. ஈசாக்குக்கு நடந்துச்சு. அல்லேலூயா. ஈசாக்கு அந்த தேசத்துல, ஒன்றுமில்லாத தேசத்துல விதை விதைத்தான். கர்த்தர் அதை 100 மடங்காய் மாற்றினார். கண்மலையின் மேல தண்ணீர் அடிச்சா அந்த கண்மலை என்ன செஞ்சது? உடைந்து தண்ணீர் தடாகமாய் மாறினது. இது நம்முடைய வாழ்க்கையில நடக்குமா? இத்தனை தடவை படிச்சிருக்கிறனே, இன்னைக்கியா நடக்க போகுது அப்படின்னு கேட்டா நடக்காது. என் வாழ்க்கையிலும் இது நடக்கும், தேவனால் செய்ய முடியும்னு சொன்னா வறண்டு போயிருக்கிற, கெட்டு போயிருக்கிற, பட்டு போயிருக்கிற, விட்டு போயிருக்கிற எல்லாவற்றையும் அவரால் உங்கள் வாழ்க்கையில சரிப்படுத்த முடியும். ஏன்னா அவருடைய வல்லமையை பாருங்க. கண்மலையில தண்ணீர் தடாகத்தை என்ன செய்யறாரு? உண்டு பண்ணுகிறார். இன்றைக்கு எத்தனையோ நவீனங்கள், எத்தனையோ கண்டுபிடிப்புகள், வானிலை ஆராய்ச்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேதியில் மழை வருது, அந்த தேதியில் மழை வருது, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் யாராலையுமே கரெக்டாக என்ன செய்ய முடியாது? கணிக்க முடியாது. பேஞ்ச பின்னாடி, உளுந்த பின்னாடி இவ்வளோ பேஞ்சிச்சு அவ்வளோ பேஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு புயல் வருதுன்னு சொல்லுவாங்க. பார்த்தா அன்னைக்கு தான் சொல்லுன்னு வெயில் அடிச்சிட்டு இருக்கும். ஆனால் என் ஆண்டவர், நீங்க விசுவாசித்தால், நான் விசுவாசித்தால் தண்ணீர் தடாகமாய் மாற்ற முடியும். அல்லேலூயா. கற்பாறையின் மேலே நீரூற்றாய் மாற்ற முடியும். எத்தனையோ பேர் இன்னைக்கு சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா பாட்டு கூட, நான் இப்படி இருந்தேன், கர்த்தர் இப்படி மாத்தினார், அப்படி இருந்தேன், இப்படி மாத்தினார், பல காரியங்களை சொல்ல முடியும். அது சில பேருடைய வாழ்க்கையில உண்மையாகவும் நடந்து கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு இந்த காலை வேளையில இப்படிப்பட்ட நிலையில என் மகளின் வாழ்க்கை இருக்கு, மகனின் வாழ்க்கை இருக்கு, என்னுடைய வாழ்க்கை இருக்கு, மாறும் என்று நான் விசுவாசிக்கிறேன் சொன்னா, அன்றைக்கு கண்மலையை பிளந்தவர் மாத்திரமல்ல, அன்றைக்கு கற்பாறையில் இடைப்பட்டவர் மாத்திரமல்ல, இப்பொழுதும் இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடினால் இந்த உலகத்தையே பார்க்க முடியாத என்னை கொண்டு பேச வைக்கிறார் என்றால் உங்க குடும்பத்தில் நடக்கும். அல்லேலூயா. விசுவாசித்தா சொல்லுங்க. இதுவரைக்கும் எனக்கு நடக்கல அப்படி சொல்றதை விட, இனி என் வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல கற்பாறையா இருக்கிறதோ, எந்தெந்த இடத்துல கண்மலையை போல பெரிய பிரச்சனையா தோன்றுதோ, அந்த இடத்துல எல்லாம் என் தேவன் நல்ல நீரூற்றை, நல்ல ஒரு சமாதானத்தின் காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படி என் ஆண்டவர் கிருபை செய்வார்.
பாருங்க, அவன் அதுக்கு முன்னாடி கடலை பற்றி சொல்கிறான், மான் துள்ளி குதிக்கிறத பற்றி, ஆடு துள்ளி குதிக்கிறத பற்றி, மிருக ஜீவன்களை பற்றி சொல்கிறான். இது எல்லாமே எப்படி நடக்குதுங்கிறதையும் கடைசியில் சொல்கிறான். கர்த்தரால் நடக்குது. ஆகையினால் கர்த்தராலே கண்மலை நீரூற்றாய் தடாகமாய் மாறினது. அல்லேலூயா. கற்பாறையின் மேல் நீரூற்று சுரந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசித்தால், இப்பவுமே எத்தனை பேர் கேள்வி கேட்காம எங்களோட ஜெபிக்கிறீங்களோ தெரியல. உங்கள் வாழ்க்கை இதுவரைக்கும் ஒருவேளை கற்பாறை போல இருந்திருக்கலாம், கண்மலை போல இருந்திருக்கலாம். ஆண்டவர் வற்றாத நீரூற்றை கொடுத்து வளமிக்க தோட்டத்தை போல உங்களை செழித்து பல தேசங்களுக்கு பரவி பாய்கின்ற ஆறுகளாக வாசனை வீசுகின்ற ஒரு சந்தனமாக உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். நிச்சயமா முடியும். இல்லை இப்பவும் பிரதர் என்னமோ சொல்றாரு, என் வாழ்க்கையை பற்றி பிரதருக்கு என்ன தெரியும்? எந்த பிரதருக்கும் தெரியாது. சில பேர் நல்லா இருக்கிறவங்களே நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லை சில பேர் எப்போவுமே ஒரு அனுதாபம் இருக்கணுங்கிறதுக்காக நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும். ஆனால் கர்த்தர் நினைத்தால், கர்த்தர் மாற்றினால் உங்கள் வாழ்க்கை உண்மையாகவே நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் தண்ணீர் ஊற்றை திறந்து வருகிறதை நான் பார்க்க முடியும். என் வாழ்க்கை ஒரு காலத்தில் கற்பாறையை போல தான் இருந்துச்சு, பிரயோஜனம் இல்லாத கல்லை போல தான் இருந்துச்சு. ஆனால் தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. ஜீவ நதியை நான் பற்றி பிடிக்கிறேன், அது என்னை ஜீவாத்மாவாய் மாற்றிக்கொண்டிருக்கிறது. அநேக பேருக்கு நாம் தண்ணீரை கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறான். இன்னைக்கு அந்த தேவன் ஜீவிக்கிறபடினால சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க இப்போ என்னோட சேர்ந்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலும் கற்பாறை போல் இருக்கிற அனுபவங்கள் எதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை, பட்டியல் போட வேண்டியதில்லை. நீர் அறிந்திருக்கிறபடினால் இப்பவும் பாடின பாட்டெல்லாம் கேட்டோம். உம்மை நம்புகிற மனுஷன் பாக்கியவான்னு பாடினாங்க, பிரசன்னம் தாரும்னு பாடினாங்க, மகிழ்வோம் மகிழ்வோன்னு பாடினாங்க. அந்த மகிழ்ச்சியை உம்மால அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, எகிப்து ஜனங்களுக்கு ஈசாக்கின் வாழ்க்கையில எல்லாம் கொடுக்க முடிஞ்சிச்சு. எனக்கும் கொடுங்க. தூர்த்து போட்டவைகளில் நீரூற்றை சுரக்க பண்ணின தேவன் நீர் என்றால் என் வாழ்க்கையில் நடக்கும்னு விசுவாசிக்கிறேன்னு சொல்லி விசுவாசிங்க. இந்த வார்த்தையை வைத்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையை விசுவாசித்து என் நிலைகளையும் மாற்ற அவரால் முடியும், என்னையும் உயர்த்த அவரால் முடியும், என்னையும் நடத்த அவரால் முடியும் என்று விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கண்மலையாக எது தெரிகிறதோ, நீரூற்றில்லாமல் இருக்கிற காரியங்கள் எதுவோ, கற்பாறையா எந்தெந்த காரியங்கள் தோன்றுகிறதோ எல்லாவற்றிலும் தேவ கிருபை, தேவ இரக்கம், தேவ அன்பு வெளிப்பட நீர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு அறிய தந்து தொடர்ந்து கொஞ்ச நேரம் ஆண்டவர் இத்தனை நாட்கள் நடத்தி வந்ததை நினைத்து நாம் நன்றி செலுத்தி தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த ஊழியமானது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக செய்யப்படுகிறது என்பதை அறிந்து பிள்ளைகளுடைய கல்விக்கும் பிள்ளைகளுடைய உணவு உடை மற்றும் தேவைகளுக்கு ஒரு சில குடும்பங்கள் மாதந்தோறும் மாதாந்திர காணிக்கைகளால் தாங்கி வருகிறீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க நான் ஜெபித்துக் கொள்கிறேன். நீங்கள் செய்கிற உதவிகளை குறித்து மற்றவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஊழியங்களை குறித்து நீங்கள் அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கடந்த டிசம்பர் மாதம் 21ஆம் தேதியிலே நம்முடைய ஆலயத்தை திறந்தோம். கர்த்தருடைய கிருபையினால், உங்களுடைய அநேகருடைய ஜெபத்தினால், உதாரத்துவமான காணிக்கைகளினால். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த புதிய ஆலயத்திற்கு ஃபுல் பீட் வைக்க வேண்டும், பெயிண்டிங் பணிகள் நடத்தப்பட வேண்டும். இன்னும் கொஞ்சம் அந்த வீடியோ லைவ்கள் எல்லாம் செய்வதற்கு எலக்ட்ரிக்கல் வசதிகள் செய்யப்பட வேண்டும். இன்னும் மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள் அதிகமாக நம்முடைய ஆலயத்திலே கலந்து கொள்கிறார்கள். நீங்கள் ஒரு நாள் வந்து பார்க்கலாம் தாராளமாக. அவர்கள் உட்காருவதற்கான நாற்காலிகள் ஒழுங்கு செய்ய வேண்டும். இது சபைக்குரிய காரியம். ஆகையினால் இதில் உங்களுக்கு யாருக்காவது ஏவுதல் இருந்தால் எங்களோடு தொடர்பு கொள்ள, எங்களுக்கு உதவி செய்ய உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது ஜெபியுங்கள். கர்த்தர் இந்த பாரத்தை கொடுத்தால், ஆலயத்தை குறித்த பாரத்தை கொடுத்தால் நீங்களும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் இந்த ஊழியத்திலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை ஆராதனை நடைபெறுகிறது. இதை ஜாய் டிவியில் யூடியூப் சேனலில் நேரடியாக லைவ் செய்யப்படுகிறது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதையும் நீங்கள் யூடியூப் சேனலிலே போய் விசிட் பண்ண, பார்க்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொலைக்காட்சி தமிழன் ஜாய் டிவியில் நமக்கு நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகுது. இது வருஷங்கள் நாட்கள் போக போக அதுலேயும் வளர்ச்சிகள் வர்ற மாதிரி அதுலேயும் பைசாக்கள் கொஞ்சம் கூடுது. இதற்காக இந்த தொலைக்காட்சி தடையில்லாமல் நடப்பதற்காக தொலைக்காட்சிக்கென்று ஸ்பெசிஃபிக்காக சில பங்காளர்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும். இதற்காக நீங்கள் யாவரும் ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா மாதத்திற்கு 1 லட்சம் ரூபா நாங்கள் கட்டலைன்னா டிவியில் எந்த டிவிலையுமே டெலிகாஸ்ட் ஆகாது. ஒவ்வொரு டிவிக்கும் ஒவ்வொரு கட்டணம் வைத்திருக்கிறாங்க. இன்வெஸ்டர் ஒரு வேலை தேவைப்படுது, நான் பார்க்கணுயா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய தொடர்பு ஏற்படுத்துங்க. வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நாங்கள் அதை அனுப்பி வைக்கிறோம். இல்லை கடித வாயிலாக ஜெராக்ஸ் வேணால் அனுப்பி வைக்கிறோம். ஒரு நாள் நிகழ்ச்சியை, உங்கள் பிள்ளைகள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நற்காரியங்களிலே நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை தாங்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அல்லேலூயா. இந்த ஊழியத்திலிருந்து
ஒரு காரியத்தை நாங்கள் செய்துட்டு இருக்கிறோம். மாதந்தோறும் 4வது சனிக்கிழமை தேசத்தின் நலனுக்காக, இந்த ஊழியத்திற்காய் கொடுக்கின்ற பிள்ளைகளுக்காக, இன்னும் தேவைகளோடு, பாரங்களோடு, கண்ணீரோடு, விடுதலைக்காய் காத்திருந்து வருகிற குடும்பங்களுக்காக உபவாச கூட்டம் வைத்திருக்கிறோம். அநேக குடும்பங்கள் விடுதலையோடு கடந்து போகிறாங்க. நீங்கள் யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் அதில் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். உபவாசத்தில் அளித்த செய்திகள், ஆசீர்வாதமான செய்திகள் எல்லாம் அங்கே இருக்கிறது. இந்த உபவாச கூட்டத்திற்கு ஒரு நாள் நீங்களும் கூட சமயம் எடுத்து வந்து பார்க்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கலந்து கொண்டு போங்க. நிச்சயமாக நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. ஏன்னா எனக்கு வேறு எதுவும் ஜெபிக்கிறனோ இல்லையோ, ஆண்டவர்கிட்ட கேட்குறது என்னென்னா, ஜனங்கள் மத்தியிலிருந்து சாட்சி வரணும், வல்லமை பெறப்பட்ட செய்திகள் இருக்கணும், வாக்குத்தத்தம் நிறைவேறின செய்திகள் இருக்கணும்னு கேட்குறேன். அதை ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். ஆகையினாலே இப்படிப்பட்ட கூட்டங்களிலே நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியத்தில் 3வது ஞாயிற்றுக்கிழமை நலத்திட்ட பணிகள் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் சில நேரம் வாக்கு பண்ணவங்க மறந்துடுறீங்க. உங்களுக்கு சூழ்நிலைகளினாலே முடியாமல் போனால் என்னிடத்தில் தகவலை சொல்ல உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா புதிய நபர்களை நாம் எழுப்ப வேண்டும், அதுக்கு சில திட்டங்களை மாற்றி அமைக்க வேண்டும். ஆனால் இல்லாமல் போனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். மற்ற பணிகளிலிருந்து நான் எடுத்து போட்டு செய்வது எனக்கு அது மிகுந்த நெருக்கடியான சூழ்நிலைகளில் இருக்கும். ஆகையினாலே நீங்கள் அதற்காக முடிந்தவரை ஒத்துழைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா வேதம் சொல்கிறது, ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் நவராது நிற்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு 15 சங்கீதத்திலே கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே இதை மனதில் வையுங்கள், ஜெபியுங்கள். ஒருவேளை சூழ்நிலை சரியில்லைன்னா என்கிட்ட சொல்லுங்கள், கர்த்தர் அதுக்குண்டான ஆட்களை எழுப்பித்தர நாங்கள் ஜெபிக்கிறோம், முயற்சிக்கிறோம், மாற்று ஏற்பாடுகளை நாம் செய்வோம். இன்னும் பல வருகின்ற நாட்களிலே, கோடை காலங்களிலே, லெந்து காலங்களெல்லாம் கன்வென்ஷன்கள் நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். ஒருவேளை உங்கள் பகுதிகளிலும் கன்வென்ஷன் கூட்டங்களை நடத்தணும்னா, ரொம்ப பெரிய ஆட்களாக இருப்பாங்க போல், ரொம்ப டீமெல்லாம் வச்சுருக்காங்க போல், ரொம்ப கொடுக்கணுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி பாருங்கள், சொல்லுவீங்க எப்படி இருக்குன்னு. நான் ஒன்று தான், என்னால் முடிந்தவரை எப்படி ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கிறது மட்டும்தான் என்னுடைய நோக்கமாக இருக்கும். அதன் தேவைக்கு, அதன் பாடுகளுக்கு கர்த்தர் கொடுத்துருவார். எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, என் வேலையை நான் செஞ்சுட்டு போயிட்டா எனக்கு உண்டான கூலி உண்டு. அதனால் பேரம் பேசி நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன். நீங்கள் கூப்பிடுங்க, உங்களுடைய சபைகளிலே இடம் இருக்குமானால் உங்கள் பகுதிகளிலே நாம் இணைந்து ஊழியங்களை நிறைவேற்ற நாங்கள் காத்திருக்கிறோம். அதனாலே பேசுங்க, ஜெபிப்போம், நாம் இணைந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கடைசி காலத்தில் நிற்கிறோம். பல சம்பவங்கள் நமக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வருகை குறித்ததான பல எச்சரிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கூட நான் செய்தியாக கூட வைத்திருக்கிறேன். நோவாவின் காலங்களிலே நடந்தது போல அப்படியே நடக்கும் என்று ஒரு செய்தியை கூட நான் கடந்த வாரத்தில் ஆராதனையிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நம்ம விழிப்போடு இருப்போம், ஜெபிப்போம். கருத்தாய் நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். இந்த நேரத்தில் கூட சொன்ன எல்லா காரியங்களையும் நீங்கள் மனதில் வைத்து எங்களுக்காக ஜெபிங்கள். உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப காரியங்கள் என்னோடு இருக்குமானால் பேச வேண்டும், ஜெபிக்க வேண்டும். பிரதர் ஜெபித்தால் எனக்கும் நடக்கும் அப்படிங்கிற விசுவாசம் உங்களுக்குள் இருக்குமானால் கீழே போடுறாங்கல்ல, நம்பர் போடுவாங்க. இல்லைனா என்னோடய நம்பர் நிறைய பேருக்கு தெரியும், 93 60 38 39 40. இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க, நான் பேசுவோம். உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். இப்பொழுதும் கூட எல்லாரும் எழும்பி நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். சொன்ன எல்லா காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. உங்களுக்காகவும் இப்பொழுதும் நான் ஜெபிக்க காத்திருக்கிறேன். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். எல்லாரும் எழும்பி நின்று இருக்கிற இடங்களில் ஒரு சில பாடல், ஒரு சில கவிகள் மட்டும் சுருக்கமாக பாடி ஆண்டவர் நடத்தி வந்ததை நம்ம நினைக்காம இருக்கவே முடியாதுங்க. ஆண்டவர் செய்திருக்கிற அளவில்லாத நன்மைகள் உண்டு. சொல்லிக்கிட்டே போக சொன்னீங்கன்னா என்னெல்லாம் இந்த நாள் முழுக்கும் சொல்லிக்கிட்டே போவேன். ஏன்னா தேசத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் பிரச்சனை. கடந்த நாட்களில் பாருங்கள், சீனாவில் பிரச்சனை, எத்தனை அழிவுகள், உயிரிழப்புகள். இந்தியாவில் பாருங்கள், 12 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதில் எத்தனையோ உயிரிழப்புகள், எத்தனையோ காரியங்கள். அதில் நமக்கு கிருபை கொடுத்துருக்கிறார், இரக்கம் கொடுத்துருக்கிறார், தயவு கொடுத்துருக்கிறார். இல்லைன்னா இன்னைக்கு காலையில் நம்ம கூடி வந்து என்ன செய்ய முடியாது, ஆராதிக்க முடியாது. அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஒன்று செய்யலாம், வாயை திறந்து அவருக்கு முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, என் ஆத்மாவே நன்றி சொல்லுன்னு சொல்லி நன்றி 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 மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்க போகிறோம். கர்த்தர் இன்னைக்கு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். பெருசாலாம் பாடலைங்க, தெரிஞ்சது நீங்களும் நானும் பாடக்கூடிய ஈஸியான பாட்டு, சிம்பிளான பாட்டு தான் பாட போகிறேன். நீங்கள் அப்படியே கைகளை தட்டி எங்களோட சேர்ந்து, ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு எடுத்துக்கங்க. நல்ல கைகளை தட்டி. உலகத்தில் நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்துட்டுலாம் சும்மா இருக்கவே முடியாதுங்க. வாயை திறந்து நன்றி மட்டும் சொல்லுங்க. கர்த்தர் உங்க மத்தியில் எப்படி இடைபடுறாரு பாருங்க. ஹல்லேலூயா. எனக்குலாம் வேற ஒன்றும் பெருசாலாம் தெரியாதுங்க, பெருசாலாம் தெரியாது. டெய்லி நன்றி பலி, ஸ்தோத்திர பலி தான் சொல்றேன்.
இந்த ஊழியம் நடக்குது, என் பிள்ளைங்க போஷிக்கப்படுறாங்க, நானும் நல்லா சாப்பிடுறேன், கர்த்தரை ஆராதிக்கிறேன், நல்ல தொலைக்காட்சியில நின்னு சாட்சியா ஊழியம் செய்யும்படி கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். பாடுங்களேன். ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. சொல்லுங்க. ஆத்துமாவே கைகளை தட்டி நன்றி சொல்லு. ஆமென். முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே பாடுங்க பிரதர். ஆத்துமாவே கைகளை தட்டு நன்றி சொல்லு. ஆமென். முழு உள்ளத்தோடு ஆத்துமாவே. இன்னொரு முறை நன்றி சொல். நல்லா நன்றி மட்டும் சொல்லுங்க. உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நல்ல 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 கைதட்டி. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. மனுஷன் செய்த உதவியவே நம்ம மறக்க மாட்டோம்னு சொல்றோம். ஆனா தேவன் செய்ததை மறந்துடலாமா? பாடுங்க. இசையோட சேர்ந்து கைகளை தட்டி நல்லா ஃப்ரீயா கர்த்தரை ஆராதிங்க. எந்த கவலையா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எல்லாம் என் கர்த்தர் பார்த்துக்குவாருங்க. இவ்வளவு நாள் கொண்டு வந்த தேவன், இவ்வளவு நாள் நடத்தின தேவன், இவ்வளவு நாள் எனக்கு இரக்கம் செய்த தேவன், இவ்வளவு நாள் என் குற்றங்களை மன்னித்திருக்கிற தேவன், இப்பவும் என்ன மன்னிச்சிருக்கிறதுனாலதான் நான் இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன், நான் இந்த ஆராதனையை டிவியில பார்க்கிறேன். ஆகையால இப்பவும் என் குற்றங்களை மன்னிப்பார். நான் அறிக்கை பண்ணி நன்றி சொல்ல போறேன் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பாடுங்க. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. சொல்லுங்க. குற்றங்களை மன்னித்தாரே. ஆமென் 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 ஆமென். நோய்களை நீக்கினாரே, படுகுழியில் இருந்து மீட்டாரே, என் ஜீவனை மீட்டாரே. ஆமென். படுகுழியில் இருந்து மீட்டாரே, என் ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இயேசுவே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே சொல்லு நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இன்னொரு முறை. ஆத்துமாவே நன்றி சொல்லு. எல்லாரும் முழு உள்ளத்தோடு. எங்கேயும் பார்க்காதீங்க. இது தேவனோடு பேசுகிற நேரம், அவரை ஆராதிக்கிற நேரம். இரக்கத்தினாலே உங்களை மணிமுடி சூட்டுவதற்கு அவர் ஆயத்தம். ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது? விட்டுட்டு போக கூடாது, தள்ளி நிக்க கூடாது. கிட்டத்துல வந்து என் தேவன் இப்போவும் இரக்கத்தின் மணிமுடி சூட்டுகிறவராக இருக்கிறபடினால் என்னை அவர் நடத்துவார் என்று சொன்னா, இந்த நாட்களில நீங்க ஆத்துமாவை முழு உள்ளத்தோடு நன்றி சொல்லும் போது, துதிக்கும் போது, அவர் நன்றி அறிதல் உள்ளவராய் இருக்கிறபடினால், நாம நன்றி அறிதல் இல்லாதவர்களாய் இருந்தாலும் இப்பொழுதே உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. எஸ். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். இன்னொரு முறை. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் சொல்லுங்க. நன்மைகளா. ஆமென். திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்யலைன்னா சொல்ல வேணாம், செஞ்சுட்டா வாயை திறந்து சொல்லுங்க. நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த ஆமென் நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்து போயிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இப்பொழுதாவது இது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடைசி காலம். எபேசியர் 5 வாசிக்கிறோம். நாட்கள் பொல்லாதவைகளாய் ஆனபடியினால் காலத்தை ஆதாயப்படுத்துங்கள். ஆகையால் எப்பொழுது முழு உள்ளத்தோடு நன்றி சொல்லுங்க. ஆத்துமாவே உன் வயது வாழ வயது போல திரும்ப செய்கிற தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. இளமை 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 கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல சொல்லு. புதிதாக்கி நடக்கின்றார். ஓடினால் ஆமென். களைப்படையா கடந்தாலும்
அணைவதில்லை. இயேசுவே ஓடினாலும் களைப்படையும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்திருக்கிறதை நினைச்சு பாடுங்க. எத்தனை நன்மை. உங்க பிள்ளைங்க வாகனத்துல போகும்போது காத்திருக்கிறாரு, உங்க கணவன் போகும்போது காத்திருக்கிறாரு, நீங்க போகும்போது காத்திருக்கிறாரு. எத்தனையோ பிரச்சனை பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்க உங்களுக்கு வராம காத்திருக்கிறாரு, பக்கத்து மாநிலத்துக்கு வந்திருக்க உங்களுக்கு வராம காத்திருக்கிறார்ல. அவருடைய நாமத்தை அறிஞ்சிருக்கிற நீங்க இப்ப வாயை மூடிட்டு இருக்கிறதுக்கு வரல. எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, ஆத்துமாவே ஆமென் நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஆமென் ஒரு நாளும் மறவா. இயேசுவே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுங்க, ஐயா கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யல, உங்களை பாதுகாக்கல, உங்களை நடத்தல, உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கல, உங்களை தண்ணியில தீயில எல்லாத்துலயும் பாதுகாக்கலைன்னா சொல்ல வேண்டாம். ஆனா சொல்லற நானு எனக்கு நடக்குதுன்னா, என்னை பாதுகாக்கிறது உண்மைன்னா, நான் துதிக்கும் போது என் பிரச்சனைகள் மாறுதுன்னா, இப்போ ஒரே ஒரு வார்த்தை மட்டுமா சொல்லுங்க, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எத்தனையோ நன்மை செய்திருக்கிறார். நமக்கு தான் வாயை திறந்து சொல்றதுக்கு என்ன செய்யல, மனசு வர மாட்டேங்குது. ஆனா சொல்லி பாருங்களேன், நன்றி சொல்லி துதிச்சு பாருங்களேன். நிச்சயமா சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியும். மனுஷனே சில பேர் பார்த்துருக்கீங்களா, சிலர் உதவி செஞ்சதுல இருந்து ரிப்ளை வரலைன்னா அவங்கள கண்டுக்கிற மாட்டாங்க. ஆனா ரிப்ளை பண்ணி நன்றி சொல்லி தேங்க்ஸ் பண்ணி சொன்னோம்னா திரும்ப திரும்ப தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. இந்த அனுபவத்தை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க? இந்த அனுபவத்தை உணர்ந்தவங்க ஆமா பிரதர் உண்மைதான் சொல்றவங்க மட்டும் ஒரு கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மனுஷனே அப்படின்னா தேவன் வந்து நம்மளை பார்த்து என்ன சொன்னாரு, மீனை கேட்டா பாம்பை கொடுப்பனா அப்படின்னு சொல்லுகிற ஆண்டவர், உலக பிரகாரமான மனுஷனே உங்களுக்கு நல்ல ஈவுகளை தர அறிந்திருக்கும் போது உங்களை உண்டாக்கின தேவன் நல்ல ஈவுகளை அறியாம கொடுக்காம இருக்க மாட்டார். ஆனா நீங்க என்ன செய்யணும்னா, பெற்றுக்கொண்ட நன்மைகளை நினைச்சு ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லணும். எப்படி, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். எல்லாருக்கும் தெரிஞ்சதானே, நன்றி ராஜா இயேசு ராஜா ரபஷதரபரபரபரனா, நன்றி ராஜா இயேசு ராஜா. பாடுவோமா? எல்லாரும் பாடுற மாதிரி கொஞ்சம் கீழே பாடுவோம். ஹல்லேலூயா. இப்பவும் சொல்றேங்க, எனக்கு நன்றியே இல்லைங்க அப்படின்னா சும்மா உட்காந்துருங்க. நன்மையே நான் அனுபவிக்கலைங்க அப்படின்னா சும்மா உட்காந்துருங்க. இல்ல அனுபவிச்சா எங்களோட சேர்ந்து அப்படியே கையை தட்டி பாடுங்க. கர்த்தர் இன்னும் கீழே கிடக்கிற நிலையில மேல கொண்டு வந்துருவாரு. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். நல்ல உற்சாகமா ஆமென். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா நன்றி ராஜா. சொல்லுங்க, நன்றி ராஜா இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்து தயவால் நினைத்து தேவனே உம்மை தூக்கி விட்டா பாடுங்க, இல்லைன்னா சும்மா பாருங்க. தாழ்மையில் இருந்தேன் தயவால் நினைத்தேன் தேவனே உம்மை துதிப்பேன். இயேசுவே தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் பாடுங்க. பலவீனன் என்று
தள்ளிவிடா. ஆமென். பலத்தால் இப்பொழுதும் உன் பலகீனத்தை நினைச்சு, உங்க சுகவீனத்தை நினைச்சு, செலவழிக்கிற பணத்தை நினைச்சு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கர்த்தர் ஒருவரையும் வெறுக்காத தேவன், ஒருவரையும் வெறுக்காத தேவன், ஒருவரையும் மறுக்காத தேவன். ஆகையால் நன்றி 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 சொல்லுங்க. நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, ஆமென். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஆமென். நன்றி ராஜா, இயேசு ராஜா. கரங்களை பிடித்து, கரங்களை பிடித்து, கண்ணீரை துடைத்து, கண்மணி எல்லாம் காத்தி இயேசுவே நடத்துங்க, கரங்களை பிடித்து நடத்துங்க, துடைத்து காலமெல்லாம். ஆமென். இத்தனை ஆண்டுகள், இத்தனை மாசங்கள், இத்தனை வார ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்பவும் நீங்க உணர்ந்தீங்கன்னா அவர் என்ன நடத்துவார்னு சொன்னா நிச்சயமா உங்களுக்கு நடக்கும். ஆமென். ஐயா எப்படி நன்றி சொல்வேன். இன்னொரு முறை எத்தனை எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசுவே ராஜா, ஆமென். நன்றி ராஜா, இயேசு ராஜா, ஆமென். நன்றி ராஜா, இயேசு ராஜா, ஆமென். நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. எல்லா கரங்களை பிடித்து என்னை நடத்தின தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. கண்மணி போல காத்திட்ட தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. காலமெல்லாம் உங்களை நினைவு கூர்ந்திருக்கிறதற்காக ஹல்லேலூயா. எல்லா வாயை திறந்து தெரிஞ்ச வரிதான நல்லா சொல்லுங்க. காலமெல்லாம் கண்மணி போல என்னை பாதுகாத்திருக்கிறார். அவர் இன்னும் என்னை பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறபடினால் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. Thank you Jesus. எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளை நினைக்காம, நீர் செய்த நன்மையை நினைக்காம இருக்கவே கூடாதப்பா. அன்றைக்கு கெட்ட குமாரன் ஒரு கதையை பார்த்தோம். அந்த மனுஷன் தகப்பன் வளர்த்ததை, தகப்பன் வச்சிருந்ததெல்லாம் நினைச்சு பார்க்காம ஓடி போனா. ஆனா மறுபடியும் வந்து, தகப்பனே உமக்கும் விரோதமாய் நான் பாவம் செய்தேன் என்று சொன்னபோது அவனுக்கு ஒரு முத்திரை மோதிரம் கொடுக்கப்பட்டது. கொழுத்த கன்றுகளை அடித்தார்கள். ஆகையினாலே இன்னைக்கு நீ செய்த நன்மைகளை கரத்தை பிடித்து காலமெல்லாம் காத்தத, கண்ணின் மணியை போல வைத்திருந்தத, பலகீனத்திலே பலன் கொடுத்து தாங்கினத இப்பவும் நான் நினைக்காம வாயை திறந்து நன்றி சொல்லாம இருந்தேன்னா கொடுத்து சொல்லுங்க எல்லாரும். நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசுவே நன்றி ராஜா, இயேசு ராஜா. ரிபஷதர பலபர ரியனர ஷதர பலபரனான். நீங்க நன்றி செலுத்தும் போது அப்படியே தேவன் மேல இருந்து உலாவி கொண்டு, என் பிள்ளை எனக்கு நன்றி சொல்றான், என் பிள்ளை எனக்கு தேங்க்ஸ் பண்றான், என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடுறா, அவ குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை நான் சமாதானத்தை கொண்டு வரணும், அவங்க வீட்டில் இருக்கிற பிரிவினையின் ஆவி எடுத்து போடணும், அவங்க வீட்டில் இருக்கிற பலகீனத்தின் ஆவி எடுத்து போடணும், அவங்க வீட்டில் இருக்கிற குடிகார மகனை சரிப்படுத்தணும், அவங்க வீட்டில் இருக்கிற அடிமைத்தனத்தின் ஆவியை எடுத்து போடணும், அவங்க வீடு ஏளனப்பட்டிருக்கிற சூழ்நிலைகளை மாற்றணும், அவங்க சபையில் ஆத்மா இல்லாத இருக்கிற நிலைகளில கர்த்தர் ஆத்மாவை கொடுப்பாரு. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. எத்தனையோ நன்மை செய்திருக்கிறீங்க, இன்னும் நீர் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன், என்ன நடத்துங்க, என்ன நிரப்புங்கன்னு சொல்லி அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நன்றி 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 மட்டும் சொல்லுங்க. நன்றி 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 நன்றி. இரவெல்லாம் காத்தீன், இன்னும் ஒரு நாள் தந்தி, இரவெல்லாம் காத்தீ ஸ்தோத்திரம், இன்னும் ஒரு நாள் தந்தி, என்னை மறவாத
என் நேசரே. எல்லாம் சொல்லுங்க. உம்மில் உறவாடி உம்மை ஆராதித்து உம்மை நேசித்து நீர் செய்த நன்மைகளை நினைத்து மகிழ்ந்திருப்பேன். கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் நடத்துனீங்க, இப்போ ஒரு புதிய நாளை தந்திருக்கிறீங்க, ஒரு புதிய வாரத்தை தந்திருக்கிறீங்க. அதுக்குள்ள என்ன நடக்கும் ஏது நடக்கும் எனக்கு தெரியாது. ஆனா இரவெல்லாம் காத்து இன்னொரு நாளை தந்ததை போல இன்னும் தேவை உன் கிருபை என்று பாடும்போது, எத்தனை நன்மையை செய்திருக்கிறையோ அதை நான் சொல்லி துதிக்கும் போது என்னை நடத்துவீங்க, என்னை கைவிட மாட்டீங்க, என்னை விட்டு கொடுக்க மாட்டீங்க. என்னை மனுஷன் பார்த்து எப்படி ஏளனமா நினைச்சாலும் நீர் ஒருவரையும் புறக்கணியாத தேவன், ஒருவரையும் வெறுக்காத தேவன், ஒருவரையும் தள்ளி போடாத தேவன், எல்லாரையும் நேசிக்கிறதற்காக இந்த உலகத்திற்கு கடந்து வந்தீங்க. நான் நம்புறேன்ப்பா. ஆகையினால் நான் உமக்கு நன்றி செலுத்துறேன்ப்பா. என்ன கூட அப்படியே நடத்துங்கப்பா, என்ன கூட ஆசீர்வதிங்கப்பா, என்ன கூட நடத்துங்கப்பான்னு சொல்லி அப்படியே ஒப்பு கொடுப்பீங்களா? அல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. கரங்களை தட்டுங்க. அப்படி பாடிக்கிட்டே போலாம். செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். வியாதியை பட்டியல் போட தேவையில்லை, கடனை பட்டியல் போட தேவையில்லை, நெருக்கத்தை பட்டியல் போட தேவையில்லை, உங்க ஒடுக்கத்தை பட்டியல் போட தேவையில்லை, நீங்க சந்திக்கிற பிரச்சனைகளை பட்டியல் போட தேவையில்லை, நீங்க சந்திக்கிற அவமானத்தை பட்டியல் போட தேவையில்லை. ஒரு சில ஆசீர்வாதங்களாவது உங்களுக்கு கொடுத்திருப்பார். அதை மட்டும் நினைச்சு கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. தாழ்மையில கிடந்த எங்களை தூக்கி இருக்கிறார், என்ன தூக்கி இருக்கிறார். பலகீனன் தள்ளாம ஒரு ஊழியக்காரனா மாத்தி இருக்கிறாரு. கரங்களை பிடிச்சு காலமெல்லாம் நான் போகிற ஊழியத்துல எல்லாம் கூட இருந்து இத பேசு இப்படி ஆராதனை பண்ணு, இப்படி துதின்னு சொல்லி நடத்தி இருக்கிறாரு. ஒரு சில நண்பர்களை கொடுத்து நல்ல டெக்னிக்கலா உதவி செய்ய வச்சிருக்கிறார். இசை வாசிக்கிறதுக்கு, பைபிள் வாசிக்கிறதுக்கு பிள்ளைங்களையும் சகோதரர்களையும் ஒருவர் மாத்தி ஒருத்தர் உதவி செய்ய ஊழியத்துல கொடுத்திருக்கிறாரு. அதே தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பிரசன்னமாயி உங்களை நடத்துவாரு. ஒன்னே ஒண்ணு மட்டும், அவர் செய்த நன்மையை மட்டும் நினைங்க. அவர் செய்த நன்மைகளை மட்டும் நினைச்சு நன்றியப்பா, இதுவரைக்கும் நினைக்காம இருந்துட்டேன், இப்ப நினைக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. இந்த நாளுக்காக நன்றி, இந்த ஆராதனைக்காய் நன்றி, இந்த நேரத்துக்காய் நன்றி, இந்த நிமிஷத்திற்காய் நன்றி, இந்த நொடி பொழுதுக்காய் நன்றின்னு சொல்லி எந்த இடத்துல உட்கார்ந்து எந்த நிமிஷத்துல பாக்குறீங்களோ கர்த்தர் செய்த நன்மையை நினைச்சு சொல்லுங்க. அவர் சொன்ன வார்த்தையின்படி நன்றி அறிதல் உள்ளவர்களா நாம இருக்கணும். ஏன்னா நாம உண்மை இல்லாம இருந்தால் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இந்த உலகத்திற்கு இறங்கி வந்ததே நமக்காகத்தான். அதை கூட இன்னைக்கு சத்தியத்தின் வயலாய் நாம தியானிக்க போறோம். நன்றி செலுத்துங்க, வார்த்தைக்காய் நன்றி செலுத்துங்க, நல்ல இசை வாசிக்கிற பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்காக நன்றி செலுத்துங்க, ஊழியங்களுக்காய் நன்றி செலுத்துங்க, உலகம் எங்கிலும் ஊழியம் செய்கிற ஊழியக்காரருக்காய் நன்றி செலுத்துங்க. ஒரு கூட்ட மக்கள் உங்களை அறியாமலே உங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட மக்களுக்காய் நன்றி செலுத்துங்க. அநேக மிஷனரிமார்கள் ஸ்தாபித்த ஊழியங்களுக்காய் நன்றி செலுத்துங்க. எல்லா காரியங்களையும் நினைச்சு நன்றி செலுத்துங்க. தேசம் எத்தனையோ அழிவுகள், பிரச்சனைகள், எத்தனையோ குண்டு முழக்கங்கள், எத்தனையோ மழை வெள்ள சேதங்களை சந்திச்சாலும் இன்னைக்கு நாம நின்றுட்டு இருக்கிறத நினைச்சு கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இன்னைக்கு நம்ம தேசத்துல அமைதியா இருக்கிறத நினைச்சு சந்திச்சு கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இன்னைக்கு நம்ம குடும்பம் அமெரிக்கா இருக்கிறத நினைச்சு கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஏதோ ஒரு கொஞ்சம் வருமானமாவது திருப்தியா இருக்கிறோம்ல, அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. வாயை திறந்து நல்லா நன்றி சொல்லுங்க. வேற எதுவுமே செய்ய வேணாம். பெரிய ஜெப வீராங்கனை இல்ல, பெரிய ஜெப வீரர்கள் இல்ல, தேவன் செய்ததை நடத்தி வந்ததை மட்டும் நினைச்சு நன்றி சொல்லுங்க. போதும், அது போதும். கர்த்தர் உங்களை பார்க்கிறார். ப்ளீஸ், கர்த்தர் உங்களை பார்க்கிறார். எல்லாரும் 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 நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவரே, ஆத்துமாவோடு முழு உள்ளத்தோடு
கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து, இரக்கத்தினால் மணிமுடி சூட்டினதை நினைத்து, ஓடினாலும் களைப்படையாமல் நீர் வைத்திருக்கிறதை நினைத்து, ஆண்டவரே உம்மை நம்பி இப்பொழுதும் நான் அவரை நோக்கி பார்க்கிறேன். என் முகம் பிரகாசம் அடையும். நான் நம்புகிறவர் உண்மையுள்ளவர், பாக்கியவானாய் பாக்கியவதியாய் என்னை மாற்றுவார் என்று சொல்லி நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இந்த ஆராதனை எங்கிருந்து என்ன நிலையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் பார்த்து கொண்டிருந்தாலும் நன்றியோடு துதித்த பிள்ளைகள், தடைபட்டிருக்கிற நன்மைகள், விட்டு போயிருக்கிற நன்மைகள், இழந்து போயிருக்கிற நன்மைகள், அழிவில் விளிம்பில் இருக்கிற காரியங்களில் நன்மைகள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும். அப்பா, பிதா என்று அழைக்கிற புத்திர சிறுகாரத்தின் ஆவியாய் நாங்கள் நீர் இருக்கிறபடினால் உரிமையோடு இயேசுப்பா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீ நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ நன்மை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியங்களுக்கும் நீ நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் நீ நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்படியே கூட எங்கள் ஊழியத்துக்காய் இதுவரைக்கும் இறங்கி இருக்கிறீர், நன்றி. இனியும் இறங்க போகிறேன், நன்றி. உடைய வார்த்தையை பிரசங்கிக்க போகிறேன், அதற்காக உமக்கு நன்றி. என்னோடு கூட இந்த நேரம் வரைக்கும் இடைப்பட்டதை போல மீதியான வேளையிலும் என் பலகீனங்கள், என் சுகவீனங்களை குறித்து, என்னை குறித்தே நான் சொல்லிக் கொண்டிருக்காமல் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து துதித்து நன்றி செலுத்தி வார்த்தைகளை பிரசங்கிக்க போகிறேன். அடிமையை மறைத்துக் கொள்ளு, அடிமையை மறைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, இது உம்முடைய சத்தமாய் மாறணும். நீர் பேசுகிற சத்தமாய் மாறணும். ஆறுதலின் சத்தமாய் மாறணும். அன்பின் சத்தமாய் மாறணும். அநேகரை கூட்டி சேர்க்கிற சத்தமாய் மாறணும். என்னை மறைத்துக் கொள்ளும். வெளிப்படும், நீர் வெளிப்படும், நீர் வெளிப்படும். மறுரூபப்படுத்தும், மறுரூபப்படுத்தும். உம்முடைய முத்திரை மோதிரத்தை தரித்துக் கொள்ள இன்னும் கிருபை தாரும். யாக்கோபை போல உம்முடைய சமூகத்தில் நிற்கிறேன். ஆசீர்வதியும். நான் ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு தகுதி இல்லை, ஆனாலும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காய் நன்றி. தொடர்ந்து அடிமை மறைத்து நீர் பேசும், நீர் பயன்படுத்தும், நீர் இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். இந்த நாளிலும் கூட என்ன பேசலாம் ஆண்டுடைய வார்த்தையை அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக ஆண்டுடைய சமூகத்தில் போராடி கொண்டிருந்தேன். ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், காலங்கள் மோசமாயிக்கிட்டே போகுது, நான் எதுக்கு வந்தேன் அப்படிங்கிறதே இன்னும் நிறைய ஜனங்கள் அறியாமல் இருக்கிறாங்க. அது அறியாமல் அவங்க செய்கிற காரியங்கள் என்னன்னு கூட தெரியாமல் செஞ்சிட்ருக்குறாங்க. நான் வந்த நோக்கமே இன்னும் நிறைவேறலை, திரும்பி என்னால் வருகிறதற்கு தாமதம் என்று நினைக்கிறாங்க. இப்படி பல காரியங்களை என் மனதிலே ஏவப்பட்டவனாய், அவர் வந்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்தவனாய் இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய வார்த்தையை வைக்கப் போகிறேன். தொடர்ந்து தொலைக்காட்சியிலே பார்க்கிற உங்களையும் கூட நான் அன்போடு கூட வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டுடைய வார்த்தையை தொடர்ந்து கேளுங்கள். ஏழை பிள்ளைகளுக்காக, திக்கற்றோர்களுக்காக செய்யப்படுகிற இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நானும் ஜெபித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் இந்த நாளிலும் கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை அடிமைக்கு கற்றுக் கொடுத்ததை நான் உங்களுக்கு கற்றுத்தர வாஞ்சிக்கிறேன். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார், அவர்களை ரட்சிப்பார் என்றார். என்னடா அது? இப்பதான் ஒரு மாசம் எங்க போனாலும் இயேசு பிறந்திருக்கிறார், இயேசு பிறந்திருக்கிறார், பிறந்தார் பிறந்தார் பெத்தலகில் பிறந்தார்லாம் பாட்டு கேட்டோம். திரும்பவும் பிரதர் விட்ட இடத்துக்கே வந்துட்டாரே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவர் ஒரு கன்னியின் இடத்திலே குமாரனாய் பிறந்தார், அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். அதை மட்டும் சொல்லிட்டு நிப்பாட்டல. அவர் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தாராம்? ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாராம். நாட்கள்ல இயேசு வந்த நோக்கம் இன்னும் நிறைய ஜனங்களுக்கு தெரியல. அறியாதவங்களுக்கு நிறைய தெரியாம இருக்கு, அது வேற காரியம். அறிஞ்ச ஜனமும் இதை தெரிஞ்சும் பாவம் செய்துட்டு இருக்கு. இன்னைக்கு பாவம் செய்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் போயிட்டு இருக்கு. நம்ம ஜெபங்கள் கூட கேட்காத ஒரு நிலைமைகளை நாம் என்ன செய்துட்டு இருக்கிறோம்? அடைந்துட்டு இருக்கோம். என்ன பிரதர் சொல்றீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, எங்களுக்கு காணிக்க கொடுத்துட்டாலே போதும், கவர் போயிடுச்சுல, என் தவறு போயிடும். நிறைய பேர் இப்படி ரைமிங் டைமிங்ல எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தானையா?
கவர் போனா தவறு போயிருமா? நான் சொல்றேன், கவருக்குள்ள வச்சு கொடுக்கறத விட ஓப்பனா கொடுக்குற காணிக்கையில தான் ரொம்ப ஆசீர்வாதமே இருக்கு. அதில் ஊழியக்காரங்க எண்ணெயை மூடி ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் ஊழியத்தில் எப்படி நமக்கு முறையாக எப்படி நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, அந்த எண்ணெய் பாட்டிலை திறந்து அவங்க கொண்டு வந்திருக்கிற எண்ணெயை கையில் வச்சு அந்த ஊழியக்காரன் ஒரு சொட்டாவது அவங்க மேலே அப்படி போட்டு சிலுவையை அடையாளமிட்டு ஜெபிக்கணும். அதான் பழைய காலங்களில் செய்யப்பட்டிருக்கிற காரியம். ஏன் புதுசுலையும் யாக்கோபு நிறுவத்தில் இருக்கு, அதெல்லாம் இப்போ சொல்றதுக்கு நேரம் இல்லை. நிறைய பேர் இப்படி தான் நினைக்கிறாங்க, பாவம் போயிடும், என் ஜெபம் கேட்கப்பட்டது போல இருக்கு, என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறது போல தான் இது தெரியுது. ஆனால் அது இல்லை. அதற்காக இயேசு வரல. ஒரு மனிதனாய் பிறந்திருக்கிறவன் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெறுவதற்கு முதல் தடை என்னன்னா பாவம் என்கிறது அவருக்கு தெரிஞ்சதுனால இங்கே அழகா போடப்பட்டிருக்கிறது. தம்முடைய ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிக்க வந்தார். அதான் பழைய பாட்டில் ஒரு பாட்டு கூட ரொம்ப அதிகமாக நாங்கள் பாடுவோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தார்னு கேட்கும்போது, சாதிசன மறந்திட்டாலும் மறந்திடாதவர் ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர் அப்படி ஒரு பாட்டு பாடும்போது அவர் எதுக்கு வந்தார்? ஜனங்களின் பாவம் நீக்கி ரட்சிக்க வந்தார். பாவம் போயிருக்கா? பாவம் போயிருக்கா அப்படின்னா போகல. ஆனால் எத்தனையோ பிரசங்கங்கள் நம்ம கேட்டாச்சு. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், பாவங்களை நீக்குவதற்கு இயேசு வந்தார். இந்த உலகத்தில் நாட்கள் செல்ல செல்ல, நாட்கள் போக போக, வருஷங்கள் கூட கூட கம்ப்யூட்டர் கணினி மயமா நிறைய டிஜிட்டல் உலகம்லாம் வரும்போது, நிறைய சிசிடிவி கேமராலாம் வரும்போது பாவம் போகிறதுக்கு வழி இருக்கான்னு பார்த்தா இயேசு கிறிஸ்துவோடைய வருகைக்கு தான் தூரமாகுமோ என்னமோ தெரியல. அடையாளம் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்கிறதை இயேசு விரும்புகிறாரா? அதற்காகவா அவர் பலியானாரு? கிடையாது. யார் கர்த்தருடைய கூடாரத்தில் வாசம் பண்ண முடியும்? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏற முடியும் அப்படின்னா, பாவம் இல்லாத ஒரு மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் என்ன செய்ய முடியும்? வாசம் பண்ண முடியும். என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் கொடுக்குறத கொடுத்துட்டு கர்த்தர் என்னை கூப்பிட்டுக்குருவார் அப்படின்னு உட்கார்ந்துருக்காதீங்க. கண்டிப்பாக அது கூட மாட்டார். ஏன்னா அவர் வந்ததனுடைய நோக்கம் நம்முடைய பாவத்தை நீக்கி ரட்சிக்கத்தான். ரட்சிப்பை மட்டும் கொடுக்கிறதுக்கு வந்தேன்னு அவரு சொல்லப்படவில்லை. என்ன சொன்னாரு? ஜனங்களின், தம்முடைய ஜனங்களின், அதில் ஒரு வரி கொடுத்துருக்கு பாருங்க, தம்முடைய, தம் ஜனத்தின். நம்மளாம் யாரு? இயேசுனுடைய பிள்ளை. பாடும்போது மட்டும் நல்லா பாடிக்கிறேன், நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை, நான் அடிக்கிறது கொல்ல. அப்படியா? மனுஷனுக்கு முன்பதாக உங்கள் பாவம் மறைக்கப்படும், தேவனுக்கு முன்பதாக வெளியரங்கமாய்விடும். அவர் வந்ததனுடைய நோக்கம், அவர் பலியானதனுடைய நோக்கம் நிறைவேறாமல் போவதற்கு காரணமாக இருந்து விடக்கூடாது. ஒரு நாள் நான் பாவ அறிக்கை ஜெபத்தை செய்யாமல் இருக்கிறதே இல்லை. இந்த டிஎல்சி ஏஎல்சி சபைகளுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் நின்று போதகர் ஒரு ஜெபம் பண்ணுவார். ஜெபத்தை பார்த்துருக்கீங்களா ஐயா? ஒரு பாட்டு பாடி அதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? பாவ சிஎஸ்ஐ சர்ச்சுக்குள்ள அது உள்ளே போய் உக்காந்துட்டு பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு சபைகளில் ஒவ்வொரு முறை இருக்கு. ஏன் இது இன்னும் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னா, பாவம் என்ன செய்யலை, நம்மளை விட்டு போகலை. அதுதான் என்னாகமம் புஸ்தகத்தில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். என்னாகமம் புஸ்தகம் 32:23 கொஞ்சம் வாசிங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வசனத்தை பார்க்கும்போது. பாவம் எப்படி இருக்கு? பின்தொடர்ந்துகிட்டே இருக்கு. நீங்கள் இப்படி செய்யாமல் போனால், நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். ஆமென். எந்த பாவத்தையுமே நம்மளால என்ன செய்ய முடியல, விட முடியல. அது தொடர்ந்து என்ன செஞ்சிட்டு இருக்கு, பிடிச்சிட்டு இருக்கு. ஆனா இயேசு வந்ததனுடைய நோக்கம் என்ன? வருஷம் வருஷம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்க, ஒரு வெறுமையான கிறிஸ்துமஸா போயிட்டு இருக்கு. அதான் திருப்பி வைக்கிறேன். தம்முடைய ஜனங்களின் பாவத்தை நீக்குவதற்கு வந்தார். ஆனா பாவம் என்ன செஞ்சிட்டு இருக்கு, பின்தொடர்ந்துகிட்டே இருக்கு. அப்பமே சொன்னல, இந்த பாவம் செய்கிறதுனால நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்யாது, கேட்காது. அதை கூட ஏசாயா 59:2 என்ன சொல்லுது? கொஞ்சம் வாசிங்க. ஏசாயா 59:2 எல்லாருக்கும் தெரியும். ஜெபம் பண்ணும்போது நல்லா சொல்லிக்கிடுவோம், நல்லா சொல்லிக்கிடுவோம். ஜெபம் பண்ணும்போது ரொம்ப அறிக்கையாக சொல்லிக்கிடுவோம். ஆனால் ஜெபம் முடிச்ச உடனே டிவியை போடு, இந்த டிவியில் என்ன போடுறான்,
அவன் என்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்கான், நான் எப்படி ஸ்டேட்டஸ் போடணும். பாவம் பாவம் தொடர்ந்து பிடிச்சிட்டு இருக்கு பாவம். வாசிங்க 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக உங்கள் தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில எந்த விதமான மாற்றங்களும் ஆசீர்வாதங்களும் வராம இருக்கிறது காரணம், தேவன் இந்த உலகத்தில் என்னுடைய பாவங்களை நீக்கித்தான் என்னை ரட்சிக்க வந்தார் என்பது தெரியாம ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. பாவத்தை விடாமலே பாவத்தை செஞ்சுக்கிட்டு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். அல்லேலூயா. இன்னைக்கு தெரிந்து கொள்ளுங்கள், இயேசு வந்ததனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய கடமை. ரொம்ப பேசுறோம்னு நினைக்கிறீங்க. நான் ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணுவேன், பேச்சினால பாவம் இருக்கக்கூடாது, செயலினால பாவம் இருக்கக்கூடாது, ஊழியத்துல பாவம் இருக்கக்கூடாது. நான் உண்மையா சொல்லுவேன், ஒரு காரியத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர்கிட்ட கதறி எழுவேன், ஆண்டவரே நான் ஏதாவது பாவம் பண்ணிட்டேனா, எனக்கு அதை உணர்த்துங்க, எனக்கு சரிப்படுத்துங்க. இந்த உலகத்தில் நீர் வந்தது நோக்கமே பாவத்தை நீக்கிறதுக்கு ரட்சிக்கிறதுக்கு வந்தீங்க. இதை சொல்ற நான் முதலாவது பாவம் செய்யக்கூடாது. பாவம் பின்தொடரும். எதையாவது நம்ம விட்டுருக்கிறோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவருக்குள்ள வந்துட்டு பிரதர் எனக்கு இது போயிருச்சு பிரதர் அது போயிருச்சுன்னு. வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும் எது எது போயிருக்கு எது எது போகலன்னு. எரேமியாவின் புஸ்தகத்தில் ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். இந்த காரியத்தை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. 5வது அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 24 வசனத்தை 25 வசனத்தை பார்க்க போகிறோம். முதல்ல 24 வசனத்தை கொஞ்சம் வாசிங்களா. 24 கொஞ்சம் தேவைப்படுது, கொஞ்சம் வாசிங்க, நல்லா இருக்கு பாருங்க. அந்தந்த பருவத்திலே ரொம்ப ஷவுட்ல அடிச்ச மாதிரி இருக்குல்ல பிரதர், ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. சபை மக்களே கேளுங்க, தொலைக்காட்சி நேயர்களே கேளுங்க. அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மலையையும் முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் இதயத்திலே சொல்லுகிறதில்லை. யாராவது நினைக்கிறோமா அந்தந்த காலத்துல ஆண்டுடைய கிருபையில நடக்குதுன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? எப்படி சொல்றோம்? பாவம் பெரிய போச்சையா, மழை பிச்சுக்கிட்டு ஊத்துது. ஆனால் அந்த பாவத்தை தான் நம்ம என்ன செய்ய மாட்டோம், விட மாட்டோம். இங்க கேட்டாலும் கேட்காட்டாலும் எந்தெந்த சம்பவம் எந்தெந்த நேரத்தில் சம்பவிக்க வேண்டுமோ அந்தந்த சம்பவம் அந்தந்த நேரத்தில் சம்பவிக்கிறதற்கு தேவன் திட்டம் பண்ணி வச்சிருப்பார். முதல்ல நாம அதையே என்ன செய்யறதில்ல, உணர்றதில்லை. அல்லேலூயா, உணர்றதில்லை. அதான் இங்க கேட்கிறாங்க, அந்தந்த பருவத்தில் அதாவது நடக்கும்னு சொல்லி மனிதன் என்ன செய்கிறது இல்லை. சொல்லுங்க, வசனத்தை வாசிங்க. அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியையும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இதயத்திலே சொல்லுகிறதில்லை. இதயத்துல யாருமே நினைக்கிறது இல்லை. என்ன மழையா, என்ன புயலியா, என்ன வந்தாலும் இயேசுவால வந்திருக்குன்னு சொல்லி நினைச்சிருக்கோமா? நினைக்க மாட்டோம். அவன் பாட்டுக்கு அவன் செய்கிற பாவத்தை தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லைங்க, இந்த புயல் வெள்ளம் வந்துச்சு சென்னையில். அதுக்கு புயலுக்கு பேர் என்னங்கய்யா? நல்ல பேர் வச்சால, நிஜாம் புயல். எங்கிட்ட இருந்து தான் பேர் கண்டுபிடிக்கிறாங்களோ தெரியல. அந்த புயலில் ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் கல்யாணம் வச்சுருக்காங்க. 60 சவரன் நகையை திருடிட்டு போயிட்டான். அந்த அம்மா கதறி அழுகையை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன நடந்தாலும் அவன் பாவம் செய்யறது என்ன செய்யறதில்ல, விடுறதில்ல. இயேசு கிறிஸ்து வந்தவனுடைய நோக்கத்தை வீணடித்து கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்து வந்த நோக்கத்தை வீணடிச்சிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. சரி, அடுத்த வசனத்தை 25 வாசிங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்க. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவட்டாது இருக்கிறது. என்ன செய்தா உங்களுக்கு, நீங்க பாவம் செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நன்மைகள் என்ன செய்து தாமதமாகிறது. அங்க முதல்ல பார்த்தோம், நீங்க பாவம் செய்துகிட்டே ஜெபம் பண்ணுனா உங்களுடைய அக்கிரம சிந்தையினால உங்களுடைய ஜெபம் உங்களுக்கு தேவனுக்கும் உங்களுக்கு இடையில ஒரு கம்யூனிகேஷன் கேப் என்ன செய்யுது,
கொண்டு வருது, பிரிவினைகளை கொண்டு வருது. இங்கே அவர் சொல்றார், உன்னுடைய பாவம் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய, உன் இருதயை எண்ணாம துணிகரமா செய்யக்கூடிய பாவம் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகளை உங்க வாழ்க்கையில தடை பண்ணிருது. நிறைய பேர் நல்லா சம்பாதிப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பாவங்களையும் சம்பாதிச்சுறாங்க. அது அவங்களுக்கே தெரியல, அதான் பிரச்சனை. தெரிஞ்சாதான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்கல்ல, அப்படித்தானேயா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார்? தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்குவதற்கு. அல்லேலூயா. ரொம்ப அழகான தேவனுங்க நம்முடைய தேவன். இந்த உலகத்துல யாருமே செய்யக்கூடாத ஒரு காரியத்தை அவர் செய்திருக்கிறார். ஜீவனுக்கு ஈடா ஜீவனை யாரும் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. ஆனா அவர் கொடுத்தார். ஒரு அடையாளத்தோடு இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த அடையாளங்களை வெறுமனே கிறிஸ்மஸ் டம்மு டம்முன்னு அடிச்சு பாட்டை பாடி ஏதோ 4 கேக்க உள்ள தள்ளி 2 பிரியாணியை உள்ள தள்ளிட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா முழுமையான சத்தியம் இன்னும் என்ன செய்யல, தெரியல. இயேசு இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார்? பாவங்களை நீக்குவதற்கு வந்தார். இந்த பாவங்கள் நாம் செய்யறதுனால நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படல. தேவன் செய்கிற நன்மை என்ன செய்யுது? தாமதப்படுது. இந்த இயேசு கிறிஸ்து வந்த நோக்கத்தை நம்ம வீணடிச்சிருக்கிறது. ஆண்டவருக்கு விசனத்தை கொடுக்குங்கிறத அறிஞ்சு இந்த கடைசி நாட்கள்யாவது இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் மறுபடியும் காணணும். அது எப்படி காண முடியும்? பாவம் இல்லாமல் இருந்தாதான், குற்றம் இல்லாமல் இருந்தால் தான் அவரை போய் பார்க்க முடியும். தமிழ்நாட்டிலே இருக்காங்களான்னு தெரியல, இருந்தா சந்தோஷம். ஒரு சில பேரை சொல்லுவாங்க, நேர்மையான ஒரு அதிகாரிங்கயா, அவரை பார்க்கணுன்னா நம்ம கையிலையும் பேப்பர்ஸ் எல்லாம் என்ன இருக்கும், கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட கூட அப்படி ஒரு சில நண்பர்கள் உண்டு. அல்லேலூயா. என்னை பார்த்து அப்படி சாட்சி சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை உண்டு. அல்லேலூயா. நான் கர்த்தரிடத்துல கேட்குறேன். மனுஷனிடத்துல கேட்டால் உங்களுக்கு என்னையா குறை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் சொல்லுவேன். என்ன செய்யறதே சொல்லித்தானே ஆக வேண்டியிருக்கு. பாஸ்டர் ஆகி போனாரு, ஊழியக்காரர் ஆகி போனாரு. எனக்கு பயப்படாதீங்க, என்னையும் உங்களை உண்டாக்கின கர்த்தருக்கு பயப்படுங்க. அல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் தேவனுக்கு நமக்கு இடையில என்ன செய்யுது? நன்மையை வர பண்ணாமல் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் யோசிக்கணும், நம்ம இவ்வளவோ சம்பாதிக்கிறோம், இவ்வளவோ குடும்பத்தில் அப்பா அம்மா சொத்து சேர்த்து வச்சுட்டு போனாங்க, ஏன் நமக்கு நன்மை வரல? ஏன் நம்முடைய பிள்ளைகள் அழிவை சந்திச்சுட்டு இருக்காங்க, நம்முடைய தொழிலில் அழிவை சந்திச்சுட்டு இருக்காங்க? கொஞ்சம் யோசிக்கணும். யோசிச்சு இயேசு வந்ததனுடைய நோக்கத்தை நிறைவேற்றணும். உங்கள் வாழ்க்கை என்ன செய்யப்பட வேண்டும்? ஆசீர்வாதமாக மாற வேண்டும். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 18வது அதிகாரத்தில் 20வது வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் 19ஐயும் படிங்க பிரதர், எனக்கு ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா ஒரு வசனம் கூட படிக்கிறதுனால ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஆசீர்வாதம், சபைக்கு ஆசீர்வாதம், ஊழியங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 18:19 என்ன சொல்லுதுங்கய்யா? வாசிங்க. இதப்படி குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை இங்க ஒரு ஆர்குமெண்ட், இங்க ஒரு ஆர்குமெண்ட், ஒரு உரையாடல் நம்ம நடக்கிறது போல ஒரு கேள்வி நமக்குள்ள வரும்ல, நமக்குள்ள வருதுல. யாத்ராகமத்தில் நான் பார்க்கிறோம், பிள்ளைகளுடைய பாவத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். எங்க இருக்கு? யாத்ராகமம் 34 அதிகாரத்தில் இருக்கு, 9-10. ஆனா இங்க ஒரு கேள்வி, இங்க ஒரு காம்ப்ரமைசேஷன், இங்க ஒரு உரையாடல் நடக்குது. என்ன நடக்குது? வாசிங்க. இது எப்படி? குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்கிறது இல்லையா என்று நீங்கள் கேட்டால், குமாரனுடைய அக்கிரமத்தை தகப்பன் சுமக்கிறது இல்லையா என்று நீங்கள் கேட்டால், குமாரன் நியாயத்தையும் நீதியையும் செய்து, குமாரன் ஒருவேளை நல்லவனா நீதியை செஞ்சு, அப்படித்தானே பிரதர் அதுக்கு அர்த்தம்? ஆமென். வாசிங்க. நீதியை செய்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ததினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். யாரு பாவம் செஞ்சானோ அந்த ஆத்மா தான் என்ன செய்யுமா? சாகும்னு இங்க சொல்றார். நம்ம ஊர்ல அப்படித்தான், அவங்க அப்பன் செஞ்ச பாவம் அப்படின்றோம். மகன் நல்லவனா இருந்தாலும் நிச்சயமா நல்லதுதான் கிடைக்கும், பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஆனா பாவம் செய்தா உங்க ஆத்மா என்ன செய்யும்? செத்து போகும். நன்மை வராது, ஆசீர்வாதம் வராது. இயேசு கிறிஸ்து வந்ததனுடைய நோக்கத்தை இன்னும் நீங்க நிறைவேற்றலன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து வந்ததனுடைய நோக்கத்தை நீங்க புரிந்து கொள்ளலன்னு அர்த்தம். உங்க ரட்சிப்பு வீணான ரட்சிப்பா இருக்கிறதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இதை குறித்து ரோமர்ல பார்க்கும்போது ரொம்ப அழகா அவர் சொல்லியிருப்பார், ஒரு பதில் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். நம்ம இன்னைக்கு ஒருவேளை அப்படிலாம் நான் பாவம் செஞ்சானா எப்படிங்க, நான் இதுவரைக்கும் நல்லா தானேங்க இருக்கிறேன்,
நிறைய பேர் கேள்வி, ஓயா பெருசா பேசுற, நான் பெரிய பாவம், நல்லா தானே இருக்கேன், இல்லை அவனும் நல்லா தானே இருக்கேன். அதுக்கும் அங்கே பதில் இருக்கு. யார் தீமை செய்கிறானோ அந்த ஆத்மா தான் என்ன செய்யும், சாகுன்னு இருக்கு. இங்கே எதனால நம்ம நிலைக்கிறோம், எதனால நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. இங்கே ரோமர் 6:11 கொஞ்சம் வாசிங்க, அதுக்கப்புறம் 14 வசனம் தேவைப்படுது. கொஞ்சம் வாசிங்க, 11 வாசிங்க. 11. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமென். ஒரு தருணம் கொடுக்கிறார் பாருங்க, ஒரு தருணம் கொடுக்கிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிழைத்தவர்களாக நீங்க என்ன செய்யலாம், எண்ணிக்கொள்ளுங்க. எண்ணிட்டீங்கன்னா உங்க பாவத்தை விடலாம். என் பாவத்துக்காக தான் இயேசு வந்தார், என் பாவத்தை நீக்குவதற்கு தான் இயேசு வந்தார். அப்படி அவர் பாவத்தை நீக்கினதை நான் அறிஞ்சாதான் என்னுடைய ரட்சிப்பு முழுமையான ஒரு ரட்சிப்பு. அடுத்து 14 என்ன சொல்லுது, கொஞ்சம் வாசிக்க. நான் தொடர்ந்து வாசிக்கலாம், நேரம் இல்லை. 14. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆமென். அவர் கொஞ்சம் நான் உருவாக்கின ஜனம், அதனால நான் 2 தடவை அழிச்சிட்டேன், 3 தடவை அழிச்சிட்டேன், பக்கத்து நாட்டை அழிச்சிட்டேன், பக்கத்து மாநிலத்தை அழிச்சிட்டேன், போயிட்டு போறா அப்படின்னு உங்களை என்னையும் எதனால விட்டுருக்கிறாரு, கிருபையினாலே மேற்கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் நம்ம முதலார அன்னைக்கு கூட பாடினோம், கிருபையினால நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், நிலைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனா அது அப்படியே கிருபையிலே நிப்போமா, பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தா அப்படின்னா ஒரு நாள் கைவிடப்பட்ட நிலைமைக்கும் தள்ளி விட்டுருவார். ஏன்னா பாவம் செய்கிற ஆத்மா கண்டிப்பா சாகும். ஏன்னா அவர் இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய நோக்கம் தம்முடைய ஜனங்களை பாவங்களை நீக்குவதற்கு. இந்த பாவம் எப்படி வருது அப்படின்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் ஆராய்ச்சி எனக்குள்ள கேள்வி கேட்டு பார்த்தேன். 1 கொரிந்தியர்ல 15வது அதிகாரத்தில் எனக்கு ஒரு சவுட்டில் அடித்த மாதிரி ஒரு வசனத்தை கொடுத்திருந்தார் ஆண்டவர். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 33வது வசனம். கொஞ்சம் நிறுத்தி நிதானமா வாசுங்க, ஏன்னா மோசம் போகாது. ரொம்ப அழகா ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மோசம் போகாதுங்கிற வார்த்தை 2 இடத்துல போடப்பட்டிருக்கு. 1 கலாத்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனத்திலையும், இங்க கொரிந்து நிறுவத்தில் 15வது அதிகாரத்தில், இன்னும் வேறு சில இடத்துல இருக்கு. ஆனா இதுதான் ரொம்ப தேவையான காரியம். சரி, கொஞ்சம் வாசிங்க. 15:33. 1 கொரிந்தியர் 15:33. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் உங்கள் நல் ஒழுக்கத்தை கெடுத்து விடும். முதல்ல பாவம் எங்க இருந்து வருதுன்னா பேச்சுனால தான் வருது. உண்மையா பொய்யா? 2 பேர் கூடுவான், உக்காந்து, ஏய் மச்சான், ஏய் மாப்பிள்ள, இது எங்க ஊர் பாசை, அல்லேலூயா, ஏய் மாப்பிள்ள, ஏ மச்சான், ஆயா ஒரு நாளைக்கு தானே. ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கத்தை என்ன செய்யும், பேச்சுல தாங்க முதல் பாவத்தை ஆதாம் ஏவாள் செஞ்சாங்க. உண்மையா பொய்யா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேச்சுல தான் ஆதாம் ஏவாள் முதல் பாவத்தை செஞ்சாங்க. உன் கண்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொன்ன உடனே எடுத்து சாப்பிட தொடங்கினா, பேசுனா. ஆண்டவர்கிட்டே சொன்னான். ஆண்டவர் படைச்ச தெய்வத்துக்கிட்டே முதல்ல சொன்னான், நான் என்னை நிர்வாணி என கண்டதினாலே நானே ஒளிந்து கொண்டேன். ஆகாத சம்பாஷணை. அவன் பிசாசு கூட போய் சம்பாஷணை பண்ணிட்டாங்க. அது உங்களுடைய நல் ஒழுக்கத்தை என்ன செஞ்சு கெடுத்து பாவத்தை செய்ய வச்சிடும். ரொம்ப கவனமா இருக்கணும். அக்கா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அந்த அக்கா நல்லவளா, அந்த அக்கா ஆகாத சம்பாஷணையை கொடுக்கிறவளா, என்ன பிரதர், அந்த பிரதர் நல்ல சம்பாஷணையை பேசுறவரா, கெட்ட சம்பாஷணையை பேசுறவரா, இயேசு கிறிஸ்துனுடைய நோக்கத்தை, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தவருடைய நோக்கத்தை திசை திருப்புகிறவரா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும். கவனிக்கிறது இல்லை. இன்னைக்கு நம்ம கவனிக்க முடியல. பாவம் செய்யறதுக்கு பேச்சு ஒரு காரணம். முதல்ல பேச்சுல தான் என்ன செய்யறோம், நம்ம பாவம் செய்யறோம். நீதிமொழிகள்ல 7வது அதிகாரமா எனக்கு சட்கில் ஞாபகம் இல்லை. சொல்ற, உன் மேல வர்ற பழி என் மேல வரட்டும், என் வீட்டுக்காரன் போயிருக்கான், இன்னைக்கு எனக்கு முத்தம் கொடு. அது கொஞ்சம் எனக்கு நேரம் இல்லை, இப்போ போட்டோம், நேரம் இல்லை. பேச்சுனால தான் பாவம். உன் மேல பலி வராது, என் மேல வரும் பழி. ஆகாத சம்பாஷணைகள் உங்களுடைய நல் ஒழுக்கத்தை கெடுத்து விடும். எனக்கு அன்பான தேவ ஜனமே,
இயேசு கிறிஸ்து வந்தார் 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 என்று இன்னைக்கு வரைக்கும் பிரசங்கிக்கிறோம். அவர் ஏன் வந்தார்? நம்முடைய பாவங்களை நீக்க வந்தார். தொடர்ந்து கொண்டிருக்கிற பாவம் எது? கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். ஏன் நம்முடைய விண்ணப்பம் இன்னும் ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டல? கொஞ்சம் உட்கார்ந்து யோசிக்கணும். ஏன் நம்முடைய தொழில்களில் இழப்பு, நம்முடைய பிள்ளைகளை இழந்துகிட்டு இருக்கிறோம்? ஏன் நம்முடைய தேசத்தில் இருளான காரியங்கள் பல நடக்குது? பாவம் 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 பாவம். கிருபையினால் நிலை நின்றிருக்கிற நாம, கிருபையினால் மேற்கொண்டிருக்கிற நாம இன்னும் அவருடைய கிருபைக்கு ஆயத்தமாகணும்னா என்ன செய்யணும்? நீதிமொழிகள் 28:13 நல்லா இருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், டக்குன்னு சொல்லிடுவீங்க. ஏற்கனவே நான் செய்தியில் சொல்லியிருக்கிறேன். பாவங்களை அறிக்கை செய்து இப்பமாவது விட்டுறணும். இது கடைசி தரணும். இப்பமாவது விட்டுறணும். இன்னும் பின்தொடர்ந்துகிட்டே இருக்கு, பின்தொடர்ந்துகிட்டே இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறேன் உங்களை எல்லாம். ஆண்டவரே, ஒருவேளை இதுவரைக்கும் நீர் எதுக்கு வந்தீர், என்ன செய்தீர், ஏன் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட குமாரன் என்பதை தெரியாம வாழ்ந்துட்டாங்கப்பா, இல்ல தெரிஞ்சும் தெரியாம வாழ்ந்துட்டாங்க. தேவன் அறியாமையின் காலங்களை மன்னிக்கிறவர் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் அப்போஸ்தலர் 17:30 வாசிக்கிறோம். அதனால எங்களை மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்க போறோம். அதில் போட்டிருக்கு பாருங்களேன், அந்த நீதிமொழிகள் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் வாசிங்க. அதில் ஒரு காரியம் எனக்கு ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா பாவங்களை அறிக்கை செய்கிறவன் இரக்கம் பெறுவான், அதெல்லாம் உண்மைதான். அதில் ஒரு வார்த்தை நம்ம கவனிக்கப்பட வேண்டிய வசனம் இருக்கு. முழுசா படிங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ விட்டு விடுகிறவன் தான். தொடர்ந்துகிட்டே இருக்கிறவன் இல்ல, விட்டு விடுகிறவன். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பாவங்களை நீக்க இந்த உலகத்திற்கு வந்தார். என் பாவங்கள் தான் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் வராமல் இருக்கிறது காரணம் அப்படிங்கிறத அறிஞ்சு இரக்கம் பெறணும்னா விட்டு விடணும். நிறைய பேர் அறிக்கையெல்லாம் நல்லா தான் செய்கிறோம், ஆனால் விட்டு விட தான் தெரியல. நிறைய பேர் எங்க சபையில் என்னுடைய பகுதி மக்களை நான் பார்த்துருக்கேன். நல்லா பார்த்தீங்கன்னா ஊழியக்காரருடைய மனைவிகளே எப்படி உண்டு, ஊழியக்காரர்களே எப்படி உண்டு. நல்லா தான் துதிக்கிறாங்க, நல்லா தான் ஜெபிக்கிறாங்க. ஆனால் ஒரு சின்ன சண்டைன்னா அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை பார்த்தா அப்பா ஐயோ, சொல்ல வேண்டியதில்லை. கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தட்டும். கர்த்தர் வந்த நோக்கத்தை நீங்களும் பிரசங்கிச்சுட்டு நானும் பிரசங்கிச்சுட்டு பாவம் செஞ்சா என்ன பிரயோஜனம்? கொடுக்கப்பட்டது நோக்கமே மறந்து போயிடக்கூடாது. நாம மற்றவங்களுக்கு சொல்லி அந்த சத்தியம் பிரயோஜனம் இல்லாமல் போகக்கூடாது. முதல்ல இவன் பாவம் செய்யாமல் இருக்கட்டும், நம்மளை பார்த்து புறஜாதி கேட்பாங்க. கிருபையினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிற நாம இப்போ கூட அறிக்கை செய்து இரக்கம் பண்ணி அவருடைய இரக்கத்துக்காக, ஏன் பாவம் என்ன, எங்க அப்பா செய்கிற பாவம் எனக்கு, நான் நீதியா வாழ்ந்தா என்னை நீதியா தான் நடத்துவார், நம்பிக்கையோடு அறிக்கை பண்ணி அப்படியே நாம ஜெபிப்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். இயேசு கிறிஸ்து வந்த நோக்கத்தை இனிமே ஏதாவது தெரிஞ்சு வரக்கூடிய நாட்களே அது நல்ல ஒரு கிறிஸ்மஸா, பாவம் நீக்கப்பட்ட ஒரு கிறிஸ்மஸா, சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளா, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளா, அவர் ரத்தம் சிந்தி மீட்டதை உணர்ந்த பிள்ளைகளா நம்ம வரக்கூடிய நாட்கள்ல இந்த 2024 கிறிஸ்மஸ் கொண்டாடும் போது ஒரு உண்மையான கிறிஸ்மஸா, உண்மையான ஒரு கிறிஸ்மஸா இருக்கணும், இருக்க போகிறது. இப்போ அறிக்கை செய்து விட்டு விடணும். அறிக்கை செய்யறதோடு நின்றக்கூடாது, விட்டுறணும். ஆண்டவர்கிட்ட சொல்லி விடுவோமா? அல்லேலூயா. பாவமே அது பொல்லாவேசமே, அது உன்னை நாசமாய் போகச் செய்யுமே, நரத்தீயினில் வேகச் செய்யுமே, எந்த காலமும் வாருமே, இயேசு பாதம் சேருமே, பாரில் பாவம் தீருமே. ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தையே நான் இன்னும் புரிந்து கொள்ளாமல், தெரிந்து கொள்ளாமல் எத்தனையோ கிறிஸ்மஸ், எத்தனையோ புத்தாண்டு, எத்தனையோ ஈஸ்டர், எத்தனையோ புனித வெள்ளியை நான் கொண்டாடி விட்டேனப்பா. முதலாவது என்ன மன்னிங்கன்னு சொல்லி பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற ஒரு வாழ்க்கை என் வாழ்க்கையில வேணும். நீர் கிருபையினால என்னை நிலைநிறுத்தி இருக்கிறீர், கிருபையினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்கிற ஒரு வாழ்க்கை வேணும். பாவம் செய்கிற ஆத்மா சாகுன்னு சொல்லி இருக்கிறீங்க. என்னுடைய ஆத்மா இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி சாகக்கூடாது, நித்திய ஜீவனை நான் இழந்து போகக்கூடாது, உமக்கும் எனக்கும் நன்மை வராதபடிக்கு, உம்முடைய சமூகத்தில் நான் செய்கிற ஜெபம் வீணா போச்சுன்னு சொல்லி கலங்காதபடிக்கு, என் பாவங்கள் பின்தொடர்ந்த பாவங்களை எல்லாம் இப்பொழுதே உம்முடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அல்லேலூயா.
இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். எல்லாரும் ஒரு வரி மட்டும் பாடுவோமா? எல்லாரும் 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 ஒரு வரி மட்டும். ப்ளீஸ் டாட், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். வாங்க சிஸ்டர், ப்ளீஸ் பிரதர், ஒப்பு கொடுங்க. அறிக்கை செய்யறது எல்லா வாரமும் செய்றீங்க, ஆனா இந்த நாள்ல ஒரு தீர்மானம் எடுக்க போறோம் நம்ம, இன்க்ளூடிங் என்னை சேர்த்து தான் சொல்றேன். எனக்குள்ள சின்ன சின்ன கோபம், எனக்குள்ள சின்ன சின்ன எரிச்சல், ஒரு சில காரியங்கள்ல தாமதமாகும் போது வருது. ஆனா எல்லாவற்றையும் இப்ப உங்களோட சேர்ந்து நானும் அர்ப்பணிக்க போறேன். நீங்களும் என்னோட சேர்ந்து அப்படியே அர்ப்பணிப்போமா? இயேசுவே என் தெய்வம், பாடுங்க. என் மேல் மனம் இறங்கும். அப்பா இயேசுப்பா, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்தேன் ஐயா. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. உம்மை தேடாமல் வாழ்ந்தேன் ஐயா, என்னை மன்னியும் தெய்வமே. ஆமென். என்னை மன்னியும் தெய்வமே. இந்த ஒரு விசை மன்னியுமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். இயேசுவே என் தெய்வமே. ஐயா என் மேல், எல்லாம் சொல்லுங்க, என் குடும்பத்தின் மேல், என் பிள்ளைகள் மேல், என் ஊழியத்தின் மேல், என் கையிட்டு செய்கிற வேலைகள் மேல், எங்க அக்கம் பக்கத்தின் மேல், என் தேசத்தின் மேல் இறக்க வைங்கப்பா. ஹல்லேலூயா. நீர் வந்த நோக்கத்தை தெரியாமலே ஏதோ கிறிஸ்மஸ்னா ஒரு சந்தோஷமான காரியம், கிறிஸ்மஸ்னா ஒரு பெரிய விசேஷம்னு நான் கொண்டாடிட்டேன். அதல்லப்பா, நீர் இந்த உலகத்திற்கு வந்தது நான் பாவத்தில் இருக்கக்கூடாது, நான் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்க வேண்டும் என்று வந்தீரப்பா. என் பாவங்களை நீக்கிதான் ரட்சிக்க வந்தீரப்பா. ரட்சிப்புனா என்ன, ரட்சிப்பு எப்படி ஏற்பட்டது என்பதை தெரிந்து மட்டும் வாழ்ந்த நான் பாவம் செய்து கொண்டே இருந்திருக்கிறேன். சின்ன பாவமோ பெரிய பாவமோ எனக்கு தெரியாது, எனக்குள்ள ஏதாவது ஒரு பாவம் இருக்கும். என்னில் பாவம் இல்லை என்று சொன்னால் வஞ்சிக்கப்படுவோம் என்று வேதம் சொல்கிறது. அதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமையில, இந்த ஓய்வு நாள்ல அப்பா என் மேல மனம் இறங்குங்க. நான் பாவம் செஞ்சு துரோகம் செஞ்சு வாழ்ந்தவனாய் போய்விடக்கூடாது. இந்த சரீரம் அழகுள்ளதாய் விதைக்கப்பட்டால் அழிவுள்ளதாய் திரும்பி வரும்னு சொல்லி நம்பும் போது, அழிவுள்ளதாய் விதைக்கப்படுகிறது அழகுள்ளதாய் திரும்பி எழுந்திருக்கும் என்று சொல்லும் போது, எனக்குள்ள இருக்கிற பாவங்கள் கலைக்கப்படணும். உடைய பாதத்தில் சேரும் போது பரிசுத்தமாய் நீர் இருக்கிறதை போல நானும் பரிசுத்தமாய் கிருபையினால் மேற்கொள்ளப்பட்டவனாய், இன்றைக்கு உணர்த்தப்பட்டவனாய், கற்றுக் கொடுக்கப்பட்டவனாய் உடைய சமூகத்தில் வந்து சேரணும். எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. யாரும் மனுஷரை பார்க்காதீங்க. தொலைக்காட்சியில பார்க்கறவங்களும் சரி, உங்க பக்கத்துல நிக்கிறவங்கள பார்க்காதீங்க. உங்க பக்கத்துல கணவன் உட்கார்ந்து இருக்கிறாரா, மனைவி உட்கார்ந்து இருக்காரா, பிள்ளை உட்கார்ந்து இருக்காளா, வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்களா, எதையும் பார்க்காதீங்க. முன்னாடியே பாவமா பின்னாடி உள்ள காரியமா எதுவா இருந்தாலும் கர்த்தருக்கு மறைக்கவே முடியாது. இப்ப ஒரு மனப்பாட்டின் ஆவியோடு எங்களோடு சேர்ந்து இடைப்பட்டு ஹல்லேலூயா. நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். இந்த ஒரு விசை என் குடும்பத்தை மன்னிங்க, என் பிள்ளைங்களை மன்னிங்க, என் மருமகளை மன்னிங்க, என் மருமகனை மன்னிங்க, என் பேரனை மன்னிங்க, என் பேத்திய மன்னிங்க. என் வியாபாரத்துல சின்ன சின்ன பாவம் செஞ்சிருப்பேன், என் கூட வேலை பார்க்கிற பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன பாவம் செஞ்சிருப்பேன், என் கூட பழகின நண்பர்களுக்கு சின்ன சின்ன பாவம் செஞ்சிருப்பேன். இந்த ஒரு விஷயம் மன்னிங்க.
நீர் வந்ததனுடைய நோக்கம் என்னால கெட்டு போக கூடாது. நீங்க வந்ததனுடைய நோக்கம் என்னால கெட்டு போக கூடாது. அப்பதான் இந்த ஆண்டு நான் கொண்டாட போற கிறிஸ்துமஸ், வருகிற கிறிஸ்துமஸ் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் இருக்கும், ஒரு ஆசீர்வாதமான ஆண்டா இருக்கும், ஆசீர்வாதமான நாட்களா இருக்கும். எல்லாரும் அப்படியே கர்த்தரை நோக்கி அறிக்கை செய்து இரக்கம் செய்வது விட்டு விடுங்க, ப்ளீஸ் விட்டுருங்க, விட்டுருவேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எழுங்க. இயேசுவே, இப்ப கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் எந்தெந்த பாவம் எந்தெந்த சூழ்நிலை எனக்கு தெரியாது, ஒருவேளை பாவம் இல்லாமல் வாழ்ந்து வந்தும் கூட சில நிந்தைகளை, சில அவமானங்களை, சில போராட்டங்களை அனுபவிக்கிறாங்களா? நம்முடைய பரத்துல பாக்கியவான்களா எண்ணுவோம். அந்த விசுவாசத்தை கூட பிள்ளைகளுக்கு தாரும், குடும்பங்களுக்கு தாரும். ஹல்லேலூயா. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய சமூகத்தில் நீர் வந்தது நோக்கம், நீர் ஜனங்களுக்காய் கொடுக்கப்பட்டது நோக்கம், நீர் இறங்கி வந்தது நோக்கத்தை மறுபடியும் நினைப்பூட்ட சொன்னீர். அதை நினைப்பூட்டி இருக்கிறேன். அடிமையிடத்திலும் கூட பாவங்கள் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். மன்னிக்கிற தேவன், மறுவுத்தர வருகிற தேவன், சுத்திகரிக்கிற தேவன். என்னையும் இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட பிள்ளைகளையும் தொலைக்காட்சியிலே பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் சுத்திகரித்து நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தகுதி உள்ள பிள்ளைகளாய், நீர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாய், நீர் எங்களை பார்த்து ஆண்டவரே எனக்கு பிரியமானவள் பிரியமானவன் என்று சொல்கிற பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இம்மட்டும் எங்கள் ஆராதனையில் இடைப்பட்டீர், உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்தீர். தொடர்ந்து என்னோடு உழைக்கிற பிள்ளைகள், இந்த ஊழியத்திற்காய் கொடுக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கூட அப்படியே நீதிக்கு பிழைக்கிற பிள்ளைகளாய், நீதியின் தேவனை பின்பற்றுகிற பிள்ளைகளாய், நீதியினால் வருகிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய் நீர் ஆற்றி தேற்றி அரவணைக்க வேண்டும் என்று இரட்சகபெருமான் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.